நான் ட்ரெண்ட்ஸு இந்த பக்கம் வர வந்து 4 ட்வீட் தட்டி விடலான்னு பாக்குறியா? ஒரு ஸ்பீக்கர் கொடுங்கண்ணா. அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான்டா, வரமாட்டான். அப்படியா? ஆமா, எவ்வளவு புட்டு பார்த்தாச்சு. சிரிக்கிறாருண்ணா, எமோஜி போட்டு விளையாடுறாரு. ஆமா, ஆனா வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பேச பண்ண மாட்டான். மாட்டேங்கிறாரு. பாலா ஏன் வந்து வரமாட்டான்? ஸ்பேஸ் போடலான்னு சொல்லிட்டு இல்ல கோஹோஸ்ட் வந்துட்டார் பிளேயர் பாலா. இப்பதான் வரான். பாலா நான் கேக்குதானா? கேக்குது பாலா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலை கட்டுது. இல்ல அந்த புது போன் தான் அந்த அந்த பழைய போன்ல பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. ஏன்னா அதான் போனோனையும் வேற மைக்ரோபோன் ஆக்சஸ்ல அது இதுன்னு காட்டுச்சு, அதான் பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் இது பண்ணேன், செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தினேன். என்ன பாலா எல்லாம் மாத்தி முன்னாடி வைக்க மாட்டியா? ஸ்பேஸ் டைம்ல தான் அதெல்லாம் பண்ணல. நான் எல்லாம் மாத்தியாச்சு. பாலா ஏதோ கோபி பிரசாத் பத்தி ஏதோ ட்வீட் போட்டுருந்ததா சொன்னாங்க பசங்க, நான் பாக்கல, அதான் கேட்கலான்ட்டு. நான் உண்மையே சொல்றேனா? சொல்லு பாலா. அதான் நான் உண்மையே மனசுல பட்டாத சொன்னேன். ஓகே, அதான் ட்வீட்டா போட்டுருந்தியா? சரி சரி. ஆமா, திங்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வேணாம் இல்லடா, பிரகாஷ் கூப்பிடுறான்னு. ஓ பிரகாஷ் கூட சொன்னீங்களா? ஓகே ஓகே, இருங்க கூப்பிடுறேன். என் காதுல அந்த ட்விட்டர் பின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓ, உனக்கு அப்படி வேற ஆசையா? இல்ல வேணாம் குரூப்ல போட்டிருக்கேன் பிரகாஷ் வர சொல்லி. ட்ரெண்ட் ஷூட் ப்ரோ, நீக்காவது வாங்க, சும்மா பேசுங்க 4 வார்த்தை. பாலா முடிஞ்சா மணி பாரதி வந்திருப்பாங்களா? பிரகாஷ் ப்ரோ ஸ்டைல்ல. அப்புறம் என்ன விசேஷம்? 2 minutes பிரகாஷ் ப்ரோ 2 minutesல ஜாயின் பண்றேன்னு இருக்காரு. ராயன் ஆடியோ லான்ச் இந்த வாரம் சொல்றாங்க, உண்மையா பாலா? சாட்டர்டேன்னு சொன்னாங்க. 6ஆம் தேதி சாய்ராம் காலேஜ்ல சொன்னாங்க. பாலா ப்ரோ நீங்க போறீங்களா ப்ரோ ஆடியோ லான்ச்சுக்கு? இல்ல சும்மா நான் வந்தா போலான்னு இருக்கேன். நான் போறீங்களாண்ணா? நேரு நான் வரமாட்டேன் பாலா, நமக்கு செட் ஆகாது. நேரு இல்ல சாய்ராமும் வரமாட்டேன், ஸ்டேடியம்னா வரமாட்டேன், செட் ஆகாது. அது எவ்வளவு தூரம் இருக்கு? டவரே இருக்காது, சுத்தமா டவர் இருக்காது உள்ள. அங்கதான் இது இந்த ஆடியோ லான்ச் பார்த்தேன். வாத்தி ஆடியோ லான்ச் ஃபேன்ஸ் பாஸா ப்ரோ? பாலா இல்ல விஐபி பாஸ். அப்ப இதுக்கும் போயிடுவீங்க தானே விஐபி பாஸ் கட்சி? கேட்டா ஒரு குடுத்துருவாரு தான், இருந்தாலும் தனியா போகணுமான்னு இருக்கு. யாராவது கம்பெனி இருந்தா போலாம். யார் பாலா? தனுஷ் கிட்டே டைரக்டா கேப்பியா? நீங்க வேற இல்லண்ணா, வேற ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேப்பனா. நான் வரவா பாலா ப்ரோ? என்னது? நான் வரவான்னு? வாங்க, தாராளமா வாங்க ப்ரோ. கேரளால இருந்து வந்துருவீங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஃபிளைட் டிக்கெட் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா வந்துருவேன். ஃபிளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் போடவே காசு இல்லையா, அதுல ஃபிளைட் டிக்கெட் வேற. ப்ரோ நீங்க வேற. ட்ரெயின்னா ஒரு 12 மணி நேரம் ஆகும் ப்ரோ, ஃபிளைட்னா 1 மணி நேரத்துல வந்துடலாம். என் சேலரி 5ஆம் தேதி தான் ப்ரோ கிரெடிட் ஆகும். 6ஆம் தேதி தானே ஆடியோ லான்ச், 5ஆம் தேதி புக் பண்ணி கொடுங்க போதும். ஆமா, இன்னும் பாயிண்டா பேசுறீங்களே, ஐயோ. ஓகே சரி, பாலா ப்ரோ போட்டு தரேன்ட்டாரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஐயோ நான் எதுவுமே சொல்ல. நீ வந்தீங்கன்னா பாஸ் வேணா வாங்கி தரேன், விபி பாஸ் வேணா ஒன்னா போலாம், அவ்வளவுதான். விஐபி பாஸா ப்ரோ? யார்கிட்ட ப்ரோ? ஒரு ஆள் இருக்காங்க ப்ரோ.
உங்க சோர்ஸா? நம்ம குரூப்ல சொல்றேன் நானு, நம்ம குரூப்ல சொல்றேன் யாருன்னு. ஓகே ப்ரோ. ஆ நிறைய பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களே, எப்படி ப்ரோ? அப்படியே பேசி பேசி பிடிக்கிறதான் கான்டாக்ட். இந்தியன் டூ போக பிளான் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஷோ தான் போவேன், ஆபீஸ் வேற இருக்குது, பாக்கலாம். அதாவது பிரஸ் போட வாய்ப்பு இருக்கானா சுகுமார்ண்ணா? வாய்ப்பு இருக்கா? இந்தியன் டூக்கா? இந்தியன் டூ ஆமாண்ணா. மனசாட்சி இருக்காடா உனக்கு? போடுவாங்களாடா? பெரிய படம்டா, போட மாட்டாங்கடா. இல்லண்ணா ஒரு நப்பாசதான். சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பெரிய அப்ப ஈவினிங் தான் போவேன் நானு, 6 மணி ஷோ தான் போவேன் நானு. ஆனா பாலா ப்ரோ போக மாட்டீங்க, செலிபிரிட்டி ஷோ தான் போவீங்க. அதான் போடவே மாட்டாங்களே, அப்புறம் என்ன போறதுக்கு? பிரகாஷ் வந்துட்டாரு, இனிமேதான் ஸ்பேஸ் களை கட்ட போகுது. இன்னைக்கு அந்த படம் பாக்கலாம் தான் ப்ரோ, டைமே கிடைக்கல ஆபீஸ்ல. கரெக்டா நீங்க பார்த்து வேலை வந்துருச்சு. இந்த பிருத்திவிராஜ் படம் நேத்து பேசிட்டு இருந்தீங்கல்ல, குருவாயூர் அம்பல நடையில. ஆமா, அதான் பாக்கலான் இருந்தேன், டைமே கிடைக்கல. சரி ஃப்ரீயா இருந்தா ஆபீஸ்ல பாக்கலான் இருந்தேன், டைமே கிடைக்கல. படம் பேர் சொல்லு பாலா, என்ன படம் பேர் சொல்லு. நான் அதான படம் பேர் தானே டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. பிருத்திவிராஜ் படம் இப்பதான் சொன்னானே. குருவாயூர் அம்பல நடையில். குருவாயூர் அம்பல நடையில். சூப்பர் பாலா. 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கேட்டாலும் சொல்ல மாட்டேன், மறந்துடும். நீ குருவாயூர் வந்திருக்கியா பாலா? குருவாயூர் வந்திருக்கேனே. ஓகே. எப்போ? நான் வருவேன், வருஷம் வருவேன், கேரளா வருவேன், சபரிமலைக்கு வருவேன். இந்த வருஷம் வரல. ஆனா இந்த வருஷம் வருவியா பாலா? வருஷம்னா ஒரு 5 வருஷம் வந்திருக்கேன், அவ்வளவுதான். யார் கூட? யாரு கூட? எங்க பசங்க கூட தான், உங்க ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. திருச்சியில இருந்தா? ஆமா, நான் திருச்சி இல்ல, திருச்சி ஓகே, ஆமா திருச்சியில இருந்து. ஓகே ஓகே. வேற யாராவது ஸ்பீக்கர் வேணா ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காரு வந்துட்டு. இவன் வந்திருக்கான்டா, இவனுக்கு கூட நம்ம ஜில்லு வந்திருக்கான் பாலா, அவன் ஃப்ரெண்டு நண்பரா, கொடுத்துடலாம். இத உன்னை பத்தி அவன் வந்து 4 விஷயம் நல்லபடியா பேசணும்னு அவன் ஆசைப்பட்டான். நல்லா ஸ்பேஸ் நடத்துறியா நீ? ஜில்லு ப்ரோ தயவு செஞ்சு ஸ்பீக்கர் வாங்க, நான் வந்து இந்த விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பாலாவை பத்தி. வேணாம், அதுக்கெல்லாம் தனி ஸ்பேஸ் போட்டுக்கலாம், அத்தனை பேர் இருக்காங்க, வேணாம். ஏன் பாலா தனி ஸ்பேஸ்? நண்பர் என்ன பாலா? தனி ஸ்பேஸ்னா ஐ மீன் நம்ம குரூப் கால்ல பேசிக்கலாம், எதா இருந்தாலும். நண்பர்னு இப்பதானே சொன்னேன், நண்பர் வரதுல என்ன பிரச்சனை? இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற சீக்ரெட்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல முடியாதுல்ல, அவர் சொல்ல மாட்டார், பப்ளிக்கா சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 1000 சீக்ரெட் இருக்கும், அது ஃப்ரெண்ட் இப்படி ஓப்பனா சொல்லலாமா? பிரகாஷ் ப்ரோ, பாலா பேச்ச கேட்டு வாங்கிட்டேன், அப்படியே மயக்கத்திலே இருக்கேன். இந்த கங்கு 100 days to go still எப்படி ப்ரோ உங்களுக்கு பாத்தீங்களா? புரியலங்க பிரதர். என்ன கேட்டாருன்னு புரியல. கங்குவா 100 daysக்கு இது ரிலீஸ் பண்ணாங்கல்ல வீடியோ, அது எப்படின்னு கேட்டார், எப்படி இருக்குன்னு கேட்டார். ஓ அது அந்த 100 days to கோவா ப்ரொமோஷன் பார்த்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதானே. அதுக்கு மேல எல்லாம் இருக்கா? ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே. வாரத்துக்கு ஒரு போஸ்ட், இது வரும், வீடியோ வரும் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் எனக்கு ஆனா கங்குவா மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இப்ப இருக்காலே. இப்ப அப் நெக்ஸ்ட் மூவில ஒரு படம் வந்துட்டு, இந்த படம் தமிழ்ல சொல்றேன், ஒரு இப்போ கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா
500 crore அசால்ட்டா வரும் அப்படின்னா கங்குவா தான். அது மட்டும் கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா வேற லெவல்ல கிளிக் இதுவாயிரும், ரீச் கிடைக்கும் அந்த படம். பிரகாஷ் ப்ரோ இதுலயே ஏதோ மித்தாலஜி போர்ஷன் வருது இல்ல ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது பாரு. நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே அது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். லிசனர்ல இருக்கேன். அது வரைக்கும் நீங்க பேசுங்க ப்ரோ. இந்த எஸ்கே பொறனான்னு ஒரு பண்ணா எப்படி ப்ரோ இருக்கும்? நல்லா வந்துருமா? எஸ்கேவா? எஸ்கே பண்ணா நல்லா தான் இருக்கும். அவருக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணும்போது. ஆமா ப்ரோ. இப்ப சூர்யாங்கிறனால துல்கர்லாம் வந்தாரு, எஸ்கேனா வருவாரான்னு தெரியல. அப்படிலாம் சொல்ல முடியாது, வருவார் ப்ரோ. ஏன் எஸ்கேக்கு ஃபகத் ஃபாசில் வந்து நடிச்சார்ல, எஸ்கேக்கு ஃபகத் ஃபாசில் வந்து நடிச்சார்ல வேலைக்கு, வருவாங்க. அதெல்லாம் வந்து அவர் இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்ல இங்க தமிழ் சினிமால. மார்க்கெட் அவ்வளவு பெருசா இருக்கு. சோ கண்டிப்பா வருவாங்க யாரா இருந்தாலுமே. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் லைன் அப்ப சூப்பரா வச்சிருக்காரு ப்ரோ. செம்ம லைனப் எஸ்கே. செம்ம. அமரன், முருகதாஸ், வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு வேற லெவல் லைனப். முருகதாஸே வந்துட்டு முருகதாஸ் லைனப், முருகதாஸ் படமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்ப பாலாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முருகதாஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஆமா ஃபேவரட். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்குண்ணா. ஆமா ஆமா கரெக்ட். குட் நைட் டைரக்டரோடய ஒரு படம் இருக்குல்ல, ஒரு 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 10 நிமிஷம் மட்டும் ஜில்லுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஜில்லுக்கு வந்து ஸ்பீக்கரை கொடுத்து பாலா பத்தி பேச சொல்லி கேட்கலாம். யாரும் அதை பண்ண மாட்டீங்க. பாலா பாராட்டி அதை ஓப்பனால டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஜாலியா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாலா வேணும்னு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் ஜில்லோடது. இல்ல அப்படிலாம் இல்ல. அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 இருக்கும். ஓப்பனாலாம் பேச முடியாது இல்ல. அதுக்கு நாங்க தனியா டீல் பண்ணிக்குவோம் நைட்டு காலைல. வேற ஏதாவது சினி ஸ்டேஷன் இருக்காரு, இருந்தா சினி ஸ்டேஷன் மேல கூட ஸ்பீக்கர் கூட. ஓகேண்ணா இருக்காருன்னு பாக்குறேன். இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ்ல ஒருத்தரை மீட் பண்ணனா, அதான் சொல்லி எலான் மஸ்க் மூலமா ஸ்பேஸ் போனீங்களா? இல்ல அத சொல்லல. நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா ரெகுலரா வர ஒரு ஆள் மீட் பண்ண. பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தர் ரெகுலரா வராரு. சென்னை வந்திருந்தாரு. சென்னை வந்துட்டு பாலாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுக்கு பாலா வந்து பயங்கரமா கவனிச்சு அமைச்சிருக்கான். அதெல்லாம் இல்ல அதான் சொல்றேன். லிசனர்ஸ் ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ரெகுலரா ஸ்பேஸ் வந்தா பாலாவை சந்திக்கலாம். பாலாவை சந்திக்கும் அறிவாய்ப்பை தவற விடாதீர்கள். அதான் அப்போ சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ நல்லா பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையே சொன்னாரு. ஸ்பேஸ் நல்லா இருக்கு, பிரகாஷ் ப்ரோ நல்லா பேசுறாருன்னா ஃபர்ஸ்ட். ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ட்விஸ்டின் ஏதோ போட்டிருந்தல பாலா, அது என்ன ஆச்சு? அதானா ஆக்சுவலா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இன்னைக்கு ட்வீட்டோட ஒன்னு வரும்னு எதிர்பார்த்தேன். தீபாவளிக்கு முன்னாடியே ப்ரீ போன் பண்ணி ஆயுத பூஜை அந்த தசரால ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பேசினா நான் கேள்விப்பட்டேன். அதான் அந்த ட்விஸ்ட்னு போட்டேன். கடைசியில ஒன்னும் வரல. நான் போட்டு அடின்னு அடிச்சாங்க. இன்னைக்கு திருப்பி இது மாதிரி இருக்கலாம்னு போட்டேன். இன்னைக்கு திருப்பி அடிக்கிறாங்க. ப்ரீ போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி கங்குவா கூட கிளாஷ் ஆகிறதுக்கு. இதுதானே எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கிடைச்சான தகவல்? அப்படிலாம் ஏன்னா இப்ப அவர் இப்போ ஒரு வாரம் வந்து அவரு இந்தியா வந்திருக்காரு. திரும்பியும் அவர் போய் ஜாயின் பண்ணணும். ஸ்கெடியூல் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நம்ம எக்ஸாக்டா நம்ம முன்னாடியே டேட் விட்டு வந்து படம் ரிலீஸ் பண்றது இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேட் அனௌன்ஸ் பண்ணாம வந்துட்டு ஒரு இப்ப நான் கிட்ட வந்து லாக் பண்றாங்க, அதுவும் ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு பண்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அவங்க ஒரு போவாங்க, முன்னாடியே வந்து சொன்ன டேட் என்ன டேட்டோ அந்த டேட் தான் போக பாப்பாங்க. முன்னாடிதான் வர சான்ஸ் இல்ல. தெரியல. ஆனா அதான் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டையன் வந்து தீபாவளிக்கும் இதை வந்துட்டு ஆயுத பூஜைக்கு இறக்கலான்ற, தசராக்கு இறக்கலான்ற மாதிரி
அப்படின்ற மாதிரி சொன்னா பாக்கலாம் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஷெட்யூல் இப்ப மறுபடியும் இந்தியா வந்துட்டாரு. சோ இந்த 1 வீக் இதுவாகும். மேபி சான்ஸ் லெஸ் தான். ஆனா இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து பெரிய படத்தோட கிளாஷ் வந்துட்டு பண்ணிக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல. அது எந்த படமா இருந்தாலுமே சரி கிளாஷ் இருக்கக்கூடாதுன்னு தான் பாப்பாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் வந்து ரொம்ப இதனால வந்து இதுவாகும் அப்படின்றதுதான் அவங்க. பட் வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னா மட்டும்தான் கிளாஷ் போவாங்க. பர்பஸா வந்து கிளாஷ் யாரும் போக மாட்டாங்க. நான் தனஞ்சயன் சாருமே இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, ஆக்சுவலா அது வந்து 4 நாள் லீவு. ஸோ கிளாஷ் வந்தாலுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் கிடைக்கும், 2 படமே நல்லா ஓடுறதுக்கான இது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா தீபாவளி வந்துட்டு இந்த டைம் 1 நாள் தான் லீவ் மாதிரி வருது. இது 4 நாள் ஒரு மாதிரி ஃபுல் ஃபிளெஜ் லீவ் மாதிரி வருது. ஸோ வந்து 2 படம் தாங்கும் தான். ஆனா பட் அதனால கரெக்ட் தான் நீங்க சொல்றதும். ஒரு படம் பெரிய படம் வரப்ப இன்னொரு பெரிய படம் வர்றது கரெக்டான்னு தெரியல. அது கூட ஒரு சின்ன படம் ஒண்ணு இறக்கிடலாம். இந்த எல்ஐசி எல்லாம் மேபி ரெடி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு படத்தை இறக்கலாம். சும்மா அதுக்குன்னு ஒரு படமே இருக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன படத்தும் ஒரு பெரிய படமும் இறங்கினா நல்லா இருக்கும். ப்ரோ அது என்ன ப்ரோ எல்ஐசி டைட்டில் இஷ்யூ இல்ல பாலாவோட ஆசை என்ன கிளாஸ் கங்கோ கூட ஏதாவது படம் கிளாஸ் வரும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. 4 நாள் வீக்கெண்ட் இல்லையே. எனக்கு என்னமோ நீங்க கங்குவா டார்கெட் பண்ற மாதிரியே தெரியுது. ரொம்ப காலமா விடாம வரணுங்கிறீங்க, வேட்டையன் வரணுங்கிறீங்க, இல்ல எல்ஐசி வரணுங்கிறீங்க. என்ன காரணம்? கங்குவா தனியா வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? சோலோ ரிலீஸ் ஆகும் பெரிய ரெக்கார்ட் படிக்க பிடிக்கலையா? இல்ல சூர்யா மேல காண்டு இருக்கா? தோணுது எனக்கு என்னமோ அது ஞாபகம் இல்ல. ஆமா எதற்கும் துணிந்தவன் வசூலை பத்தி ஏதோ போட்டிருந்தா அப்படி இப்ப இத பத்தி பேசுறாரு. ஏன் இப்படி? போன வருஷமே லியோ ஒரே ஒரு படமும் வந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் லீவ் இருந்துச்சு. இன்னொரு சின்ன படம் வந்திருந்தா அந்த சின்ன படம் மேபி ரிசல்ட் நல்லா இருந்தா அதுவும் ஓடும்ல. 4 நாள் லீவ், 4 நாளுமே எல்லாரும் ஒரு படத்தை பார்த்தா திருப்பி அதுவும் பாக்கணும்னு இல்ல. கலெக்ஷன் விட இப்ப வந்த ஒரு படம் வந்து கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொன்னது சொன்னி, அது உண்மையா இல்ல அது என்ன? அதை பத்தி சொல்ல மாட்டியே. அது வந்துட்டு அது வந்து தப்பா சோர்ஸ் மூலியமா போட்டேன். அதனால நான் அதை டெலிட்டும் பண்ணிட்டேன் அந்த ட்விட்டர். I was in drunk at that day, so I did like that. So I deleted that tweet. தமிழ்ல சொல்லலாம் பாலா, இங்கிலீஷ்ல பேசி தமிழ்ல சொன்னா கேவலமா இருக்கும். இங்கிலீஷ்ல மழுப்பிட்டு இருக்கேன் நானு. ட்ரங்க் மோட்ல இருக்கேன், இங்கிலீஷ்ல பேசுற. இல்ல தல, தமிழ்ல சொன்னா கேவலமா இருக்கும் தான் நான் இங்கிலீஷ்ல சொல்றாரு. நீ இங்கிலீஷ்ல சொன்னாதான் ப்ரோ அது கேவலமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். சரி நம்மளே பேசுறோட ஸ்பீக்கர்ஸ் இல்ல ஸ்பீக்கருக்கு ஏதாவது கொடுங்க. ஸ்பீக்கர் வந்து பேசட்டும். நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணுங்க. ஏதாவது புதுசா கதைகள் கேட்போம், இல்ல புதுசா ஏதாவது சினிமா இன்ஃபோ கேட்போம். ஜாலியா பேசுவோம். ஆரம்பிச்சு மணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இல்ல யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்றேன். வந்துருங்க பேசிட்டோம். பிரகாஷ் ப்ரோ நீங்க விஜய் ஃபேனா? நான் சினிமா ஃபேனு பிளஸ் யார் ஃபேனு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரியும். இங்க இதுக்கு மேல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சினிமா ஃபேனு, கமல் ஃபேனு. ஃபர்ஸ்ட் கமல் ஃபேனு, அப்புறம் சினிமா ஃபேனு, அப்புறம் அஜித் ஃபேனு, அப்புறம் இப்ப பெரும்பாலும் இப்ப எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன் ஆயிட்டேன். எந்த இப்ப யாருமே விட்டுக்கல. சொல்ல போனா எம்ஜிஆர் சிவாஜில இருந்து எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். இல்ல சொல்ல போனா சீரியஸா சொல்லலாம். ஏன்னா சினிமால வந்து எப்ப வந்து எல்லா வகையான படமும் பார்க்க ஆரம்பிச்சனும் அப்ப எல்லாத்தையுமே பிடிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல வந்து எல்லாருமே பிடிச்சிருச்சு. பிடிக்கலன்னா நடிகைகளை மட்டும் சில பேர்த்த பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. அது நடிகைகள் வேணா தெளிவா சொல்லுவேன், யார் யாரும் பிடிக்கலன்னு தெளிவா சொல்லுவேன். சொல்லுங்கண்ணா. ஓகே ஸ்பீக்கர் கிட்ட மத்தவங்க பேச நடிகை யாரும் பிடிக்கலன்னு மத்தவங்கள்ட்ட கேட்போம். ஒரு 3 நடிகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யா சொல்லுங்க கங்குவால. இல்ல ப்ரோ, கங்குவால மித்தாலஜிக் ஃபிக்ஷனா அது
ஒரிஜினலா இருக்கிற ஸ்டோரி எடுக்க போறாங்களான்றது மதன் கார்கியோட இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்ததுல வந்து மதன் கார்கி தானே, ஆமா மதன் கார்கி, கபிலன் வைரமுத்து, விவேகா, மதன் கார்கியோட இதெல்லாம் பொறுத்து பார்த்த வரைக்கும் வந்து இது வந்து மித்தாலஜிக்கல் போர்ஷன்லாம் எதுவுமே இருக்க மாதிரி இல்லை. எல்லாமே கற்பனை, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. ஒரு எப்படின்னா ஒரு பையனை சுற்றி கதை, அந்த பையனோட கேம், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஒரிஜினலா ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை பத்தி கதை. ஆனா மித்தாலஜிக்கல் போர்ஷனோட ஈடு கனெக்ஷன்லாம் இருக்காது. இது வந்து சும்மா கல்கிங்கனால கிளப்பி விடுறாங்க, கல்கி டைம்ல வரனால கிளப்பி விடுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப கூட சங்கர் ஏதோ ஒன்று சொன்னார்னு சொல்லி புதுசா ஒரு பேக் இமேஜ் கிளப்பி விட்டாங்க. அவர் எதுவுமே சொல்லல, கல்கியை பத்தியும் சொல்லல, கங்குவா பத்தியும் சொல்லல. ஆனா கல்கி, கங்குவா, புஷ்பா மூணு கனெக்ஷன் பண்ணி சங்கர் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அதுவா தான் நான் பாக்குறேன். வாய்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டா கேக்குதா இல்ல எனக்கு தான் பிரேக் ஆகி கேக்குதா? பிரேக் ஆகுது ப்ரோ, பிரேக் ஆகுது கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆகுது தானே? லைட்டா. ஆமா அதான் நான் பேசுனது மட்டுமா? ஏன்னா எனக்குமே நான் வேற போன் மாத்திருக்கேன்னா அது கொஞ்சம் போன் சரியில்லை, அதனால எனக்கும் டவுட் நம்ம போன்ல எப்படி இருக்கா எல்லாத்துக்கும் அதே ப்ராப்ளம், அதான் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? மகேஷ் பாபு ராஜமௌழி படாது அப்டேட் எதுவும் தெரியுமா? எப்ப ஷூட்டிங்? இப்போ வந்து பிருத்திவிராஜ் வந்து வில்லனா நடிக்க போறாருங்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது ராஜமௌழி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு பயங்கரமா டைம் எடுத்துக்குவாரு. படம் வேற பட்ஜெட் 1000 கோடிங்கிறாங்க. முழுக்க ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட படமா. இன்னும் பெரிய ஹாலிவுட் நடிகைகள்லாம் வேற நிறைய பேருக்கு கமிட் ஆகிட்டே இருக்காரு. நடிகைகள் பிளஸ் வந்து நிறைய வேற லெவல்ல போய் பேசு புக்கிங்கு, அந்த கேஸ்டிங்கே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சொல்றது தகவல்லாம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகட்டும். ஆனா ஒண்ணு, அடுத்த 5 வருஷத்துக்கு மகேஷ் பாபுக்கு படமே இல்ல. கண்டிப்பா. ஏன்னா இப்ப ராஜமௌழி தான் பிராண்ட் ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல, ஆல் ஓவர் இந்தியால அவர் பிராண்ட் ஆயிட்டா. அப்படி இனிமேல் எல்லா லாங்குவேஜ்லயும் படம் எடுப்பாங்க. அதான் ஹாலிவுட்லயே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம தமிழ்ல வரதான் கேள்விப்பட்டு இருக்கோம். ஹாலிவுட்லயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ற பிளான் பண்றாங்களாம். அந்த அளவுக்கு பண்ணணும்னு சர்தார் 2 என்ன அப்டேட் பிரதர்? நடக்குமா நடக்காதா? சர்தார் 2 ஆரம்பிக்குது. அல்ல நடக்க போகுது. சர்தார் 2 தான் அடுத்த கார்த்தியோட போட்டிருந்தானுங்க, அதுவும் ஆரம்பிக்க போறா. இல்ல கார்த்தியோட அடுத்த படம் வந்து சர்தார் 2 தான். அது இந்த மாசம் எண்ட்லயே என்னமோ அடுத்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. சர்தார் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக், அது படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன பாட்டுல ஜிவி பிரகாஷ் மியூசிக், இந்த வாட்டி யுவன் சங்கர் ராஜா மியூசிக், படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஷூட்டிங் இந்த மாசம் கடைசியிலே போகும் போல இருக்காது. கார்த்தியோட அடுத்த படம் அதுதான். பார்ட் 1லயே கதை முடிஞ்சிருச்சு, திருப்பி பார்ட் 2 தேவையா? உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லங்க, ஒரு சும்மா ஒரு எப்படின்னாங்க, அந்த பார்ட் 1 படம் முடியல, உங்களுக்கு படம் கதை முடிஞ்சிருச்சு. படம் உங்களுக்கு சீக்வல் பிளான் பண்ணி தானே படத்தை முடிச்சிருப்பாங்க. அது ஒரு ஐடியா தானே, ஒரு ஐடியா புதுசா ஒரு கிராண்டா ஒண்ணு பண்ணலாம். இப்ப இது வரைக்கும் போலீஸா இருந்தவர் இப்ப ஸ்பையா மாறுறாரு. இந்த ஸ்பையா மாறினதுக்கு அப்புறம் பையன் என்ன ஆகுறாரு, அவரோட வேர்ல்டு என்ன, அடுத்தது வந்து அப்பாவும் பையனும் இன்னும் அப்பாவுக்கு ஒரு முடிவு கொடுக்கல. அவங்க அவர் போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒன்ஸ் எஸ் பை ஆல்வேஸ் எஸ் பையன் தானே முடிச்சிருப்பாங்க. இப்ப அவரும் என்ன ஆகுறாருங்கிறத வச்சு புதுசா ஏதோ ஒரு கிரியேட் பண்ணலாம்ல. ரெண்டாவது வந்து மித்ரன் வந்து இரும்பு திரை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்ல்ட காமிச்சார்ல, அது மாதிரி இந்த பாட்டு வந்து ஸ்பை வேர்ல்டு மட்டும் இல்லாம டெக்னிக்கலாவும் போலாம். ஏதாச்சும் ஒரு புது ஐடியா தானே. அப்ப மாரி செல்வராஜ் எல்லாம் உருட்டா ப்ரோ? அதெல்லாம் நடக்காரோ? அதெல்லாம் உண்மையிலேயோ? இல்ல பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கு வந்து மாரி செல்வராஜ் ஒரு படம் கம்மிட் ஆயிருக்காரு. அது கன்ஃபார்ம் அவங்களும் பண்ணிட்டாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. அது ஹீரோ யாருங்கிறதுனால ஒரு தகவல். ஆமா. ரெண்டாவது ஹீரோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், ட்ரீம் வாரியர், இல்ல அதான் சொல்றேன், பிரின்ஸ் பிக்சர்ஸ், ட்ரீம் வாரியர் இவங்க எல்லாம் ஒரு படம் கமிட் ஆகுறாங்க, ஒரு டைரக்டர் கமிட் பண்றாங்க அப்படின்னா அது உடனே வந்து கார்த்தி ஹீரோ தான் நம்ம ஃபர்ஸ்ட்லயே நியூஸ் வரும். அதனால அந்த மாதிரி நியூஸ் வர்றதுதான். ஆனா டானக்காரன் டைரக்டர் தமிழ் கூட படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஷூட்டிங் ஆரம்பிக்க போறது அறிவிச்சிட்டாங்க. அதுவும் ஏன்னா அது வந்து என்னமோ அவரு தமிழ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, பெரிய ஸ்டோரி அது. அதனால பெரிய ஹீரோ தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு. அதனால கார்த்தி படம் கமிட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேக்குதா எனக்கு ப்ரோ? இந்த சங்கர் ரீசன்ட் பேடியில ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நீர்ல அண்டர் வாட்டர் தீம்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு படம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி சொல்லியிருந்தாரு. அது கேட்டீங்களா நீங்க? இல்ல பார்த்தேன். 3 வகையான கதை ஒண்ணு இருக்குன்னாரு. ஒண்ணு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், இன்னொன்னு சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி 2012 டைட்டில் வச்சு பண்ணியிருந்தாரு. இன்னொரு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. 3மே வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுற அடுத்த படத்துல எதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ங்கிறது அநேகமா வேல்பாரிய மைண்ட் வச்சு சொல்லியிருப்பாரு போல இருக்கு.
2012 வந்து உலகம் அழிகிற மாதிரி ஏதோ ஒரு படம் மாதிரி, இவரும் ஒரு சயின்ஸ் பிக்ஷன்ல அண்டர் வாட்டர் ஒரு படம் போல இருக்கு. ஆனா என்னன்னா எல்லாமே வந்து இந்தியனும் கேம் சேஞ்சரோட ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு. இந்தியன் 2 and 3 பிளஸ் கேம் சேஞ்சர் ரிசல்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா இந்த 2 படங்களும் ஹை பட்ஜெட் இத்தனை வருஷம் எழுதிருக்காங்க. 2017 அறிவிச்சப்பட்ட படம் இந்தியன் 2 2024 ரிலீஸ் ஆகுது. RRR படம் ஆரம்பிக்கும் போது இந்த ராம் சரணுக்கான அந்த படம் அறிவிச்சாங்க. ராம் சரணுக்கு RRRக்கு அப்புறம் படமே ரிலீஸ் ஆகல. அதாவது கெஸ்ட் ரோல் நடிச்ச ஆச்சாரியா தவிர்த்து. இப்ப அப்படி பாக்குறப்ப ஒரு 2 இவ்வளவு வருஷ காலகட்டத்துல சங்கர் படம் எடுக்கிறாரு, அதுக்கான ஒருத்தர் இருக்கான்னு பாப்பாங்கல்ல, வெயிட் பண்ணி பாப்பாங்க. ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா அடுத்த ப்ரொடியூசர் சிக்குவாரு, இல்லைன்னா ஹாலிவுட் பாலிவுட்னு போக வேண்டியதா அவரு ப்ரொடியூசரை தேடி. ப்ரோ ஆல்ரெடி ரன்வீர் சிங்கோட ஏதோ படம் பண்ண போறேன்டாரு அன்னியன். அது அன்னியன் படத்தோட ஹிந்தி ரீமேக் வந்து சொன்னாங்க, அபரிச்சித்தா என்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் அது நடக்கல, அது அவ்வளவுதான் டிராப்டு. ப்ரொடியூசர் விடல. ஆமா, ஆஸ்கார் ஃபிலிம் கேஸ் போட்டிருந்தாரு. கேஸ் போட்டிருந்தாரு, ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் மட்டும் அந்த ஐடியாவே டிராப் ஆயிடுச்சு மாதிரி பேசினாங்க. நல்லதுதான், ஐடியா டிராப் ஆனதே ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கும் நல்லது. வேல்பாரி ரன்வீர் வச்சு தான் பிளான் பண்றாங்க. நமக்கு எப்படி கனெக்ஷன் ஆகும் தெரியல, பட் மொத்தம் பிளான் பண்றாங்க. பாப்போம். நமக்கு கனெக்ஷன் ஆக இருக்க அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா இதுல அந்த கணக்கு எப்படி ஆக்சுவலி வரும்னா, இந்தியா முழுக்க பிசினஸ்ன்ற கணக்குல ஒண்ணு வந்துடும். நமக்கு ஆக்சுவலா என்ன கனெக்ட் ஆகும்னா, படிச்சவங்களுக்கு எல்லாம் வேல்பாரி கதையே தமிழ் கதை தான். அதனால அது ஒரு மாதிரி அந்த கதை தெரிஞ்சு உள்ள வந்துருவாங்க. நீங்க இப்ப பொன்னியின் செல்வனுக்கு வந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா இது மினிமம் கேம்பிள், இதுதான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க வேல்பாரி இங்க இருக்கிற ஹீரோஸ் வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா எடுக்க முடிஞ்ச ஹீரோஸ் ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்க போறது இல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் தொடர்ந்து கால்ஷீட் கொடுக்குற ஒரு ஹீரோ இன்னொன்னு வேணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றதுனால ஆப்வியஸ்லி அவங்க இந்த படம் நடக்கணும் அப்படிங்கறது தான் முதல் சாய்ஸா வச்சுட்டு அங்க போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அது ரன்வீர் தான். பட் அது எல்லாமே பிரகாஷ் சொல்றேன். இருக்கட்டும், ஓகே. எனக்கு என்ன டவுட், இப்ப நீங்க வேல்பாரி படிச்சிருக்கீங்களா? யார் என்ன கேக்குறீங்களா? ஆமா, உங்களதான் கேக்குறேன். வேல்பாரி படிச்சிருக்கீங்களா? இல்ல 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 இல்ல, நான் வந்து அதுக்காக படம் எடுக்க போறேன்னு அப்படியே விட்டேன். ஓகே ஓகே. இப்ப வேல்பாரி விட்டுருவோம், ஒரு வேல்பாரி மாதிரியான ஒரு நீங்க கேள்விப்பட்ட வகையும் வேல்பாரி மாதிரியான ஒரு இல்ல அதுதான் வேல்பாரி மாதிரியான ஒரு தமிழ் ரூட்டட் ஸ்கிரிப்ட்ல ஒரு ஹிந்தி பேச வந்து உங்களால அடாப்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சினிமாவுல உள்ள ஒரு நபராக, முடியாது. ஒரு சினிமா ரசிகனாவும் இல்ல, முடியாது. பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதான் சொல்றேன் பிரகாஷ். இப்போ கண்டிப்பா அதை நம்மளால ஏத்துக்க முடியாதுன்றது 100% நானும் ஒத்துக்கிறேன். நம்மளால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்மளால ஏத்துக்க முடியாதுன்றது அவங்களுக்கு அட்லீஸ்ட் இப்ப சரி, இப்ப ஒரு படம் நடக்கும்போது டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும்போது இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா, இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஹீரோ சொல்லுங்களேன், ஏதோ ஒரு தமிழ் ஹீரோ சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒரு தனுஷ் வச்சுட்டு வினய் தாண்டவர் வாயா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, முதல் விஷயமே என்ன சொல்லுவாங்க, அந்த டிஸ்கஷன் டேபிள் இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களேங்க, தனுஷ் கொஞ்சம் ரூட்டடா இறங்கி அடிச்சாதானே ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும். ஆனா இப்ப அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாரு, இப்பா நம்மகிட்ட தனுஷ் இருக்காரு, கால்ஷீட் கொடுத்துட்டாரு, நம்ம தனுஷ்க்கு தான் படம் பண்ணணும், ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோன்னு அந்த கேள்வியை எப்பவுமே இமீடியட்டா கடந்து போடுவாங்க. ஏன்னா அந்த கடந்து போகக்கூடிய கேள்வியா தான் எப்பவுமே அந்த இதை ஏத்துக்க மாட்டாங்கன்றது. சரி, வேற வழி இல்லை, நமக்கு இதான் இருக்கு, இதை வச்சு பண்ணி ஆகுன்ற. ஏன்னா அவைலபிலிட்டி தான் என்னைக்குமே ஒரு படம் எடுக்கிற போது தலை தூக்கி நிற்கும். கடைசியா இதெல்லாம் நிக்காது. இதை ஏத்துக்க மாட்டாங்க, இதை ஒத்துக்க மாட்டாங்க, இதை நம்ப மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து சரி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடந்து போயிடுவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ சங்கருக்கு வந்து அவரால் ஒரு பட்ஜெட்டுக்கு படம் பண்ண முடியாது. எப்படியும் உங்களுக்கு இன்னொன்னு தெரியும்ல, ஆப்வியஸ்லி சங்கரோட இன்னொரு பழக்கம் உங்களுக்கு தெரியும். பட்ஜெட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட மாட்டாரு. பட்ஜெட்ல அக்ரிமெண்ட்ல பட்ஜெட் கையெழுத்து போட மாட்டாரு. நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நான் வந்து இது போட்டு தர மாட்டேன், இவ்வளவு எல்லாம் முடிச்சு தரேன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஜோன் போகும், நான் போறப்ப சொல்றேன் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, முடிவுல எவ்வளவு வரும்லாம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கிறதுமே கூட கிட்டத்தட்ட இருக்குதான். சோ புரியுது. இப்ப எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதே கேள்விக்கு ஆப்போசிட் கேள்வி ஒண்ணு இருக்கு. எப்படின்னா ஹிந்தி பேஸ்ல உள்ள ஒரு ஆக்டரை தமிழ் ரூட்டட் ஸ்கிரிப்ட் நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு நம்ம சொன்னோம்ல. இப்ப அதே கேள்வி ஹிந்தி ஆடியன்ஸுக்கு இருக்குல்ல, ஹிந்தி ஆடியன்ஸுக்கு தமிழ் ரூட்டட் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க ஹீரோ வச்சு எடுத்தா எப்படி அவங்களுக்கும் செல்லாது. இல்ல பிராஸ், ஆனா இது ஆயிருக்குல்ல, இந்த சவுத் டப்பிங் படங்களையோ இல்ல பாகுபலியோ இல்ல அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல
கேஜிஎஃப் அவங்க ஏத்துக்க. ஆனா இது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சின்ன எந்த இடம் எந்த டெரைன்னே காட்டாம ஒரு ஒரு லைட்டா ஒரு ஒரு முழுகி இருப்பாங்க அதுல. அது எந்த டெரைன்னே சொல்ல முடியாது. நீங்க அந்த கதையை எங்க கொண்டு வேணா போய் பிளேஸ் பண்ணலாம். ஆனா இதுல அந்த ரிஸ்க் இருக்கு. அதைத்தான் சொல்றேன். அந்த அது பயங்கர அந்த கதைக்களமும் கதைக்களம் நடக்கிற இடமும் டைலாக்ஸும் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மண் சார்ந்த விஷயத்த கொண்டு போய் நீங்க வந்து ஹிந்தியில போய் தமிழ் கதையை சொல்றதுக்கும் தமிழ்ல வந்து ஹிந்தி ஆக்டரை சொல்றதுக்கும் ரெண்டு சைடுமே முரண்பாடு இருக்கு. கதைப்படியாவும் முறைப்பாடு இருக்கு, நடிகர் படையே முறைப்பாடு இருக்குப்பா. எடுக்கிறதே வேஸ்ட். அதுக்கு நான் என்ன சொல்றேன், பொன்னியின் செல்வனை பார்த்து தெலுங்கு திட்டத்தோட எடுக்காதீங்க. வேற ஏதாவது 2012 உலகம் அழியுதுங்களா அது மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு போவோம். அண்டர்வாட்டில் என்ன எடுத்துட்டு போங்கிற மாதிரி தான் போகுது. அதுல ஒரு சின்ன இது இருக்குல்ல அவருக்கு. நீங்க சைஃபை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சைஃபை எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்ததோட ரிசல்ட்டை பார்ப்பாங்க. இப்ப 2.0 வந்து கலெக்ஷன் வைஸ் நல்லா பண்ணிச்சு, இதெல்லாம் இது பண்ணிச்சு. ஆனா 2.0 கிரிட்டிக்கல் ரிசெப்ஷன் வந்து அந்த அளவுக்கு இதுவா இல்லைன்ற பட்சத்துல இவ்வளவு காசு போட யோசிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி கடைசியில அது எல்லாம் வந்து எங்க முடியும்னா கேம் சேஞ்சரும் இதுவும் என்ன பண்ணுதுன்றதுல வந்து முடியும். ஆனா இது ஆல்மோஸ்ட் வந்து அங்கேயும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு பிரான்சைஸ் தான் வச்சுக்கோங்க இந்தியன். அதனால மேபி அங்க வந்து இதோடைய இதெல்லாம் எப்படி இருக்கு. ஏன்னா விக்ரம் சரியா போல அங்க ஹிந்தி பெல்ட்ல. சோ மேபி இது எப்படி போகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ஏன்னா ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சில போட்டிகள் இருக்கு. சூரியரை போட்டு ஹிந்தி அக்ஷய்குமார் படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்த ரிலீஸா? ஆமா, அது ஜூலை 12 தானே ரிலீஸ். சர்ஃபீராவா படம் பேரு? சர்ஃபீரா நினைக்கிறேன். சர்ஃபீரா, ஆமா சர்ஃபீரா அப்படிதான் நினைக்கிறேன். சர்ஃபீரா ஜூலை 12 ரிலீஸ். ஆமா சுதா தான். அப்படியே சீன் பை சீன் டிட்டோ மாதிரி தான் ரீமேக். ஆனா நல்லா இருக்கு. அக்ஷய்குமார் படத்துல இப்ப ரீசன்ட் படத்துல ட்ரைலர் பாக்குறதுக்கே ஓரளவு பாக்குற மாதிரி இருக்குன்னா அது இந்த படம் தான். என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க அக்ஷய்குமார் படங்களை ஒரு யாட்ஸ்டிக்கா வச்சீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் நல்லாதான் இருக்கும் அவரோட சமீபத்திய படங்களுக்கு. அதான் பாப்போம் என்ன பண்ணிச்சிருக்காங்கன்னு தெரியல. சுதாகங்கரை வச்சு அவருக்கு ஹிட் தர அப்படின்னு பாப்போம். எங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காருங்க. சொல்லுங்க. கோலி ரைட்டரா? பிரகாஷ், அந்த பாட்டில் ராஜா ட்ரெய்லர் பாத்தீங்களா? புரியல. பாட்டில் ராஜா ட்ரெய்லர் பாத்தீங்களா? குருசாமி சுந்தரம் பாட்டில் ராஜாவா? ஆமா ஆமா, சொல்லுங்க பிரதர். இல்ல ப்ரோ, டிஃபரெண்டா இருந்துச்சு ஸ்கிரிப்டும் எல்லாமே அந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கு. நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். இல்ல பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. எனக்கு என்ன குரு சோமசுந்தரம் வந்து ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் நிறைய அவர் அப்செட் பண்ணிட்டாரு. அதனால ஒரு நம்பிக்கை வரல இன்னும். பாப்போம் எதுக்கு ட்ரெய்லர் முழுசா இப்பதான் டீசர் வந்திருக்கு. ட்ரெய்லர் வரட்டும். ரீசெண்டா இதுவும் நடிச்சிருந்தாருல பயமரியா பிரம்மை. அதே 2-3 படம் இருக்கு அவருக்கு தனியா சோழலி நடிச்ச எல்லாமே பார்த்து கொஞ்சம் நட்டலா தான் இருக்கு. அதனால எல்லாத்தாலும் நம்பிக்கை இல்லை. இப்போ ஒரே நம்பிக்கை பாரஞ்சித் ப்ரொடக்ஷன். அதனால ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதனால வேற வித்தியாசமான படமா இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் ஓரத்துல ஒட்டியிருக்கே தவிர குரு சோமசுந்தரம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் ஒரு பயமும் சேர்ந்து வந்துருது. இப்ப முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவர் மேல. விஜய் சேதுபதி, குரு சோமசுந்தரம் அப்படின்னு 2-3 பேர் அந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷனே பாக்குறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப எல்லாமே விட்டு போச்சு. இப்ப நம்பிக்கை இருக்க ஒரே ஆளு சூரி மட்டும் தான். 2 படமாலும் நல்லா பண்ணிருக்காரு. அடுத்த லைனப் நல்லா இருக்கு. இப்ப அடுத்து அவர் எப்ப ஏமாத்திர போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹலோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். இந்த வேல்பாரி அது எப்போ பிரதர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க கதைய? கதை சொல்றதையா? நிறைய பேரு இப்பதான் 4-5 பேர் கேட்க ஆரம்பிச்சீங்க. நிறைய பேர் கேட்கும் போது என்ன ஜூலை மாசமா நாங்க என் பிறந்த நாள்ல இருந்து அறிவிச்சிருவோம். செப்டம்பர்ல இருந்து பிளான் பண்ணுவோம். சரி, செப்டம்பர்ல 2 மாசம் டைம் எடுத்துக்குவோம். பொறுமையா எல்லாரும் ஓரளவுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னா அத பேசுவோம். ஏன்னா நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. ஸ்பீக்கர்ல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து ஓடி ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க, மென்ஷன் பண்ணி நீ என்னையா போட்டு கதையா சொல்லி அடிச்சிருக்காங்க. சில பேர் விரும்பி கேட்கறாங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான். பாப்போம், கண்டிப்பா சொல்ல ஆரம்பிப்போம். டைம் எடுத்து. ஏன்னா இப்ப கொரியன் பத்தி வெப் சீரிஸை பத்தி டெய்லி ஒன்னு சொல்லலாம்னு முடிவு எடுத்துருக்கோம். ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு 30 சீரீஸை பத்தி பேசுவோம். 30 படம், அதாவது 30 சீரீஸ் அல்லது படங்கள் கலந்து பேசுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ரெகுலரா அந்த 50 கணக்கு பண்ணிருக்கேன் கொரியன் படங்களை பத்தி, வெப் சீரிஸை பத்தி பேசுறதுக்கு. அந்த 50 முடிஞ்ச உடனே நேரம் அடுத்து வேல்பாரி ஆரம்பிச்சிடும். அது ஒரு 100 நாளாச்சும் கதை சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு 50 நாள் 100 நாளாச்சும் அதை பத்தி பேசுவோம். அடுத்த 50 நாள் முடிச்சதுக்கு அப்புறம்
வேற ஏதாவது வேல்டுக்கு போவோம், புதுசா கிரியேட் பண்ணி பேசுவோம். நீங்க கதை சொல்ற அந்த அந்த இது இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. இந்த கல்கி வர்றதுக்கு முன்னாடி நீங்களே அந்த ஒரு கதையை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. அஸ்வத்தாமன் வந்துட்டு அந்த சாபம் இருக்கு, அந்த சாபத்தை நீங்கிறதுக்கு இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்து இந்த கலியுகத்துல அவர் வந்துட்டு சாபத்துல இருந்து வெளியில வரணும்ங்கிற மாதிரி அதை கரெக்டா நீங்க கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணீங்க. இல்ல நம்ம மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணலங்க, டேரக்டர் பேட்டிலேயே சொல்லிட்டாரு. நிறைய பேர் நீங்க டேரக்டர் பேட்டி பார்க்கறதுனால நான் சொல்றது கொஞ்சம் கரெக்டா அந்த மாதிரி இருந்துச்சு. பாப்போம். நாங்களும் ஒண்ணு சொன்னோம், பிரகாஷ் போதா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. கல்கி வந்துட்டு தமிழ்நாட்டுல இவ்வளவு ஹைப் ஆனது காரணம் நீங்களும் ஒண்ணுன்னா ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஒண்ணு பண்ணுங்க, பாலா நேரா கல்கி விஜய் வைஜெயந்தி மூவி ஆபீஸ் போயிட்டு எனக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்துருங்க. நான் காரணம் தெரியும், அட்ரஸ் கொடுங்கண்ணா. ஆனா தெலுங்கு தெரியாது எனக்கு. ப்ரோ இன்னொன்னு இந்த பட் ஆனா பண்றதா இருந்தா இந்த இது பண்றதா இருந்தா யூடியூப்ல பண்ணுங்க பிரகாஷ். அல்லது இங்க பண்ணிட்டு யூடியூப்ல போடுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நாள் யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை போய் பாட்டு வரதுக்கும் அவங்களுக்கு வசதியா இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல அது எனக்கு தெரியல எப்படி நான் ஃபுல் ஸ்பேஸ வந்து எப்படி யூடியூப்ல போனேன். உண்மையா டெக்னிக்கல் லெவல்ல எனக்கு பெருசா தெரியாது, அதனால தெரியல. பாப்போம், யார்ட்டையும் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதை முழு ஸ்பேஸையும். இல்ல நீங்க ஸ்பேஸ் போடுறத தாண்டி இந்த இதை மட்டும் ஒரு இந்த இவங்க பண்ணாங்க தெரியுமா, பொன்னியின் செல்வனுக்கு எல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதுவா வேணா பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவா போட்டு வேல்பாரி கதையை வந்து சொல்றீங்க அந்த மாதிரி போறீங்களா? இல்ல அது புரியுது. அதாவது யூடியூப்ல வீடியோ போட சொல்றீங்க வேல்பாரி கதைய, புரியுது. பாப்போம், ஒரு முயற்சி பண்ணுங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஆசை இருக்கு. எப்படின்னா ஒரு டெக்னிக்கல் டீம் வேணும், ஒரு அனிமேஷன்ல எனக்கு வந்து சில கதைகளை சொல்லணும்னு ஆசை இருக்கு. இல்ல ஒரு ஆசை இருக்கு, நான் சொல்ல ஒரு பர்ஃபெக்டா பண்ண ஆசை. ஒரு டெக்னிக்கல் டீம் ஒரு அனிமேஷன்ல சின்னதா ஒரு படம் போட்டு பேடி நம்ம சொல்றத படத்தெல்லாம் போடுற மாதிரி வேல்பாரி புக்ல இருக்க அனிமேஷனையும் சேர்த்து நம்மளும் கொஞ்சம் சில அனிமேஷன்லாம் சேர்க்கணும். முன்னாடி ஒரு ஆசை இருந்துச்சு, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் முடிக்கும் போது வேல்பாரி கதை படிக்க ஆரம்பிக்கும் போது கதை தோணுச்சு. பட் என்னன்னா இவ்வளவு டீம் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற சோம்பேறித்தனம் எல்லாத்துக்கும் வரும்ல, ரெகுலரா வர சோம்பேறித்தனம் வந்திருக்கு. அப்ப ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம், யாராவது நம்ம ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி ஏதோ எனக்கு தனியா பண்றதுல. ப்ரோ ஃபர்ஸ்ட் லைட்டா அவுட்லைன் என்ன, எதை பத்தி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க ப்ரோ. கண்டிப்பா பிரதர் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதையும் பண்றேன். வேணா ஒரு ஓவரால் அவுட்லைன் சொல்றேன், ஒரு நாள் ஸ்பேஸ்ல பண்ணுவோம். அடுத்து வேற யாரும் பிரகாஷ் யாரு? நான் பாலா பேசுறேன். சொல்லு. ஆக்சுவலா தீபாவளியா மேக்ஸிமம் தீபாவளி இருக்காதா? இல்ல ரீசெண்டா வந்து தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 தேதி அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க லைக்கா. ஒன்னு அக்டோபர் 10, இன்னொன்னு அக்டோபர் 31. அவங்களோட 2 படங்கள் இருக்கு. 2 படங்களுக்குமே அவங்க டேட் அறிவிக்கல. வேட்டையன் அறிவிக்கும் போது அறிவிக்கல. ஆனா வேட்டையன் வந்து ஆயுத பூஜை படத்துக்கு ஆயுத பூஜை விடுமுறைக்கு லீவ் படம் ரிலீஸ்னு சொல்லி ரஜினியே அந்த ஹிமாலயஸ்ல சொல்லிட்டாரு. இப்ப ரீசெண்ட் தகவல் தெலுங்கு சைடு வந்திருக்க தகவல், டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு வந்திருக்க தகவல் வந்து வேட்டையன் வந்து தீபாவளிக்கு போகலாம், விடாமுயற்சி அக்டோபர் 10 வரலாங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா ஷூட்டிங் முடியணும். இப்ப ஒரு 4 நாள் பிரேக்ல வந்திருக்காரு, திரும்ப வந்து அவர் கிளம்புறாரு. 4ஆம் தேதி நம்ம கிளம்புறாரு போல இருக்கு. ஒரு 2 நாள் லீவ்ல வந்திருக்காரு, வீட்டுக்கு அவர் பர்சனல் இஷ்யூக்காக வந்திருக்காரு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி திரும்ப கிளம்புறாரு. அது ஃபுல் பிளேஜ் ஷெட்யூல் போகுது. அது ஜூலை எண்டுக்குள்ளேயே அவரோட போர்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் போல இருக்கு. ஒரு பேச்சு வரிசை எல்லாம் சேர்த்துதான் வந்து சுரேஷ் பேரா சொல்லும் போது ஆகஸ்ட் 15 வரைக்கும் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஃபுல் படம் இல்லையா அது, இவரோட போர்ஷன் ஜூலை எண்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும் போல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் முடியணும், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் டேட்டை பிளான் பண்ணலாங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. ஏன்னா அதை அறிவிச்சிடக்கூடாது, அறிவிச்சு டிலே ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப நாள் எடுத்துக்கணும். இல்ல ஏற்கனவே எடுத்த வரைக்கும் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்பதான் நாங்க இந்த ஷெட்யூல் போறது இப்ப 2 நாள் தானே போயிருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் போனாங்கல்ல, அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இப்போ எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்பாட் எடிட் தான் அவங்க பண்றாங்க. பெரும்பாலான ஒர்க் முடிஞ்சிருக்கு. சில ஒர்க் இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம படங்கள்லாம் தீபாவளிக்கு பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிலீஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வேதாளம் படம்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே போச்சு ஷூட்டிங்லாம். அதனால அது நமக்கு அவ்வளோ எல்லாம் தேவையில்ல. இப்பெல்லாம் வந்து ஒரு கடைசி 1 மாசமே போகுது. சென்சார் ப்ராப்ளம் தான் இருக்கு. இப்ப 3 வாரத்துக்கு முன்னாடி சென்சார் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இவங்க பிளான் பண்ணி போனாலே ஆகஸ்ட் டு அக்டோபர் 2 மாசம் இருக்கு. அதனால அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இவங்க ஷூட்டிங் முடிக்கட்டும் பாத்துக்க. ஏதாவது விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஷூட்டிங் முடிக்கட்டும், அப்பதான் நமக்கு நம்புவோங்கிற மாதிரி இருக்கட்டும். இது என்ன அதுவே பெட்டர் நமக்கு. ஆனா இது சாங்கே இல்லாத மூவிங்கா, அது கன்ஃபார்மா? இல்ல விடாமுயற்சி சாங் இருக்குங்க. விடாமுயற்சி அனிருத் வச்சுட்டு அவங்க எதுக்கு சாங் இல்லாம எடுக்க போறாங்க? கண்டிப்பா சாங் இருக்கு. மாண்டேஜ் சாங் 2 மாண்டேஜ் சாங் இருக்கும் போல இருக்கு. மத்த எல்லாம் எப்படின்னு தெரியல. ஆமா ஏற்கனவே ஒரு 2 மாண்டேஜ் எடுத்தாங்க. ராவான ஆக்ஷன் படமா இருக்கும்ன்றீங்க ஆஃப்டர் பில்லா 2க்கு அப்புறம்.
அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். பாப்போம். ஏதாவது எதிர்பார்ப்ப ஏமாற்றம் வரக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஃபுல்லா வரட்டும், அவங்க டீம்ஸ் மாதிரி ஏதாவது விடட்டும், பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ, வேல்பாரி இப்போ சப்போஸ் படம் எடுத்தாங்கன்னா எத்தனை பார்ட்டா எடுக்க முடியும் ப்ரோ? நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கல்ல? நான் படிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு பொன்னியின் செல்வன் ஸ்பேஸ்ல சொன்னேன். என்னன்னா, பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கதையா தான் இருக்கும். ஆனா வேல்பாரி கற்பனை பயங்கரமா இருக்கும். அதீத கற்பனை. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஊடலுக்கான சீன் ஒண்ணு இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கான ஊடல் காட்சிக்குன்னு ஒண்ணு இருக்கும். அது எப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் இல்ல, கடவுள் முருகனும் வள்ளிக்குமான ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும். காதல் காட்சி ஊடலா மாறும். அது காதல் காட்சியை சொல்லும் போது ஒரு மரத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கற்பனையா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும். ஒரு மரம் தான், அந்த மரமே ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும் கற்பனை. அந்த யோசிக்கிறதுக்கு வந்து பெரிய கற்பனை. சங்கர் படத்தை விட மிஞ்சிய ஒரு விஷுவல் நம்ம ஸ்கிரீன்ல பாக்கணும். அந்த கற்பனை, அந்த மரத்தை மட்டும் சொல்லணும்னா அதை விஷுவலா படத்தை காட்சிப்படுத்த முடியுமா எனக்கு டவுட் இருக்கு. அதனால நான் அந்த சீனுக்கே எனக்கு டவுட் இருக்குன்னா படமா எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. அதான் கற்பனை. இன்னொரு துணை கேள்வியா வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு வேல்பாரி நாவல்ல வந்துட்டு சேர சோழ பாண்டியர்களை டீக்ரேட் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கு, ட்ரேடா ஒண்ணும் இல்லைங்கிறது அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு தமிழ் ஆர்வலர்கள்ட்ட. இல்ல இருக்கு 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 அது உண்டு. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாவும் இருக்கும். இது வந்து எப்படின்னா, நான் சொல்றேன், அது அதான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றதே கஷ்டங்கிற மாதிரி இருக்கு. வேல்பாரி ஸ்டார்ட் டு பினிஷ் நம்ம கதை சொல்லணும். அதை கொஞ்சம் ஒரு ஓவரால் அவுட்லைன் மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். அதுக்குள்ள வேல்பாரி அது எனக்கான கஷ்டமா என்ன தெரியுதுன்னா, அவங்க எழுதும் போது அவரு வெங்கடேசன் வந்து வெங்கடேசன் அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. எப்படின்னா, வந்து எப்படி சொல்றதுன்னு ஓப்பனா சொல்லணும்னா, இது வந்து ஒரு சில நேரம் 18+ மாதிரி கூட இருக்கும். அவங்க வந்து ஒரு காதல் காட்சி எழுதியிருப்பாங்க. அந்த காதல் காட்சி வந்து பாத்தீங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது. எழுத்துல என்ன இவ்வளவு செக்ஸுவலா எழுதிருக்கியா, சூப்பர். அப்படியே நான் மிரண்டு போய், அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். இந்த ஊடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இந்த தண்ணியில நடைகிற மாதிரி ஒரு கற்பனை காட்சி எழுதியிருப்பாரு. அது அப்படி ஒரு அம்சம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு எரட்டிக் நாவல் படிக்கிற மாதிரி. ஓப்பனா சொல்லணும்னா அப்படிதான், ஒரு ஓப்பனா சொல்லணும்னா அது எரட்டிக் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு 5 வரியே அப்படி இருக்கும். அந்த 5 வரிக்கான விஷுவல் நீ ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வேற மாதிரி ஒரு கிளுகிளுப்பாயிரும். அத வந்து அப்பெல்லாம் எப்படி எடுப்பாங்க, வெங்கடேசன் எப்படி எழுதிருக்காரு, அந்த கவித்துவமா எழுதிருக்கலாம் படமாக்க முடியுமா? அந்த சந்தன மாசம் அப்படின்னு ஒரு நிறைய எழுதிருப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன். அதான் நான் வந்து சில விஷயங்களை சொல்றதுக்கு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், சொல்றதுக்கே கொஞ்சம் தயக்கமாவும் இருக்குல்ல, அதனால சொல்றேன். அது நல்லா இருக்கும். அது எப்படின்னா, அவருக்கு முக்கியமா காதலா தான் பாக்குறாங்க. முக்கியமா அவர் காதலா தான் எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த காதல் அவ்வளவு அழகா, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருப்பாரு. எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கற்பனையில பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். அந்த கற்பனை நல்லா அப்படியே ஒரு அழகியலா இருக்கும். அதை பார்ப்போம் ஒரு நாள். நான் என்ன சொல்றேன், போட்டுருவோம் ஒரு 50 நாள் வேல்பாரி ஸ்பேஸ்னு போட்டுருவோம். டெய்லி ஒரு 1 மணி நேரம் மட்டும் வச்சுக்குவோம். அதை ஆரம்பிப்போம். எவனா திட்டினாலும் சரி, கொலை மிரட்ட விடுத்தாலும் சரி, அதை பண்ணுவோம். அது முடிச்சோடனே குற்ற பரம்பரை பண்ணுங்க சார். எனக்கு பாலாவும் பாரதி ராஜாவும் எடுத்துக்கிட்ட மாதிரியா? வேணாம். ரொம்ப நேரம் கை தூக்கினே அடுத்த மாசம் ஷூட் ஆரம்பிக்குது. பேசுங்க, ரொம்ப நேரம் கை மட்டும் தூக்குறீங்க, பேச மாட்டீங்க. பிரதர் பேசுங்க ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க, நான் அப்படியே கேக்குறேன். யாரா இருந்தாலும் பேசுங்க. குற்றப்பரம்பரை அடுத்த மாசம் ஷூட் ஆரம்பிக்குது. சசிகுமார் டைரக்ஷன்ல சொல்றீங்களா? வெப் சீரிஸ். ஓகே, பாப்போம். வெப் சீரிஸா வருதா? சூப்பர். அதுக்கான கண்டென்ட் தான் அது. வெப் சீரிஸா தான் வரணும், படமெல்லாம் வரக்கூடாது. அது சசிகுமார்ங்கிறப்ப ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. பாப்போம். அதுவும் டைரக்டரா ஈசனுக்கு அப்புறம் ரிட்டர்னு பாப்போம். ரொம்ப இதா இருக்கு. விஜயகாந்த் பையன் வேற சண்முக பாண்டியன் நடிக்கிறாரா, அவருக்கு ஒரு பிரேக் த்ரோவா இருக்கட்டும். பிரதர் கோபி பேசுங்க பிரதர். சதுரங்க வேட்டை பாத்திருக்கீங்களா? பாக்காதவங்க யாரா இருப்பாங்களா? அதுல உள்ள மாதிரியே வெப் சீரிஸா எடுத்தா நல்லா இருக்கும். எதை சொல்றீங்க? சதுரங்க வேட்டையா? ஆமா. நம்ம ட்விட்டர்ல நிறைய ஏமாற்று வேலை நடந்துட்டு இருக்கு. அதே வெப் சீரிஸா எடுத்தாலே பயங்கரமா ஓடும். ஒவ்வொருத்த ஏமாத்தி தான். இப்ப உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் வச்சு எபிசோடா பெஸ்டி வித் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது. இங்க நிறைய ரைட்டர் வராங்கல்ல, ஸ்பேஸ்ல இருக்காங்க, அவங்க ஐடியா கொடுங்க, அவங்க ஏதாவது எடுக்கட்டும். இந்த ஆதி பிரதர் கூட ஏதாவது 2-3 எழுதி வச்சிருக்காரு தெரியும்ல.
தெரியும் தெரியும் தெரியும். சதவீதம் 2 3 2 போட்டு அதை சலீம் டேரக்டர் எடுத்தாரு, அதுவே ரிலீஸ் ஆகலையே. அதான் அதுக்கு சலீம் அது எப்ப சலீம் ரிலீஸ் டேரக்டர் எடுத்தாரு. ஆகும்? அவ்வளவுதான். மனோபலாவும் இல்ல அது துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகும். ஏன்னா மனோபலா தான் ப்ரொடியூசரு, அவரே இல்ல. அது அரவிந்த் சாமி கூட அப்போ ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், விட்டுருங்க. அந்த படத்தெல்லாம் மறந்துட வேண்டியதான். ஆமா ஆக்சுவலி எடுத்து அந்த துணிவு டைம்ல ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி. ஆனா அது ஆனா ஒன்னே ஒண்ணுதான் போயிடுச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அந்த சதங்க வேட்டை ட்ரூ ட்ரெய்லர் உண்மையா நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப நல்லா. சலீம் டேரக்டர் வேற கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. வினோத்தோட ஒரிஜினலா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதுல பாக்கலாம்னு ஆசைப்பட்டோம், அது ரிலீஸே ஆகல. ஆக்சுவலி அந்த ரோல் வந்து ஒரு மாதிரி இவருக்கும் சரி. நான் தான் யோசிச்சேன், இந்த நட்டி வந்து ஒரு ப்ராப்பர் இந்த ஒரு ஏமாத்துவோம் அப்படின்னா நம்புற மாதிரி இருக்கும். ஆனா அரவிந்த் சாமி வந்து இந்த கிளியர் இந்த ஒயிட் கலர் சீட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமா செட் ஆகும். அந்த ஃபிளேவரே அப்படியே வேற மாதிரி இருந்திருக்கும் அரவிந்த் சாமி பண்ணி தான். எனக்கு ஆக்சுவலி அவர் சொன்ன அந்த ட்ரெய்லர்ல ஒரு இது வரும்ல, பணம் கிடைக்கிறதுக்காக ஒருத்தன் என்ன வேணா செய்யலாம்னா பணத்துக்காக நானும் என்ன வேணா செய்யலாம், என் பேர் காந்தி பாபு அப்படின்னு சொல்லி அந்த மோனோலாக் வரும். அதுவே செம்மையா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அந்த 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 ஃபிளேவரே புதுசா இருந்திருக்கும். பட் இவரை வந்து மொத்தமாவே எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலி வினோத் வந்து இத படமாவே எழுதல. இந்த எபிசோடா போய் இப்ப நீங்க அந்த படம் எடுத்த கதை தெரியும் இல்ல இருக்கும். அந்த மனோபாலாட்டா எப்போ ஒரு 5 லட்சம் ரூபா வருதோ அப்ப வந்து கூப்பிட்டு அந்த 5 லட்ச ரூபாய் கூப்பிட்டு இப்ப போய் ஒரு எபிசோட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் போய் அப்போ ஒரு எபிசோட் எடுத்துட்டு வருவாரு. அப்புறம் அதை உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாரு அவர்கிட்ட திருப்பி காசு வர வரைக்கும். அப்புறம் திருப்பி அந்த காசு இன்னொரு திருப்பி காசு வந்தோம்னா திருப்பி ஷூட் பண்ணிட்டு வருவாரு அடுத்த போர்ஷன். இந்த மாதிரி தான் நடந்துச்சு. வெறும் அது ஒரு ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணாரு. சோ அது வந்து இந்த படமும் மூடர் கூடம் படம் மேக்கிங் மட்டுமே ரெண்டுமே கதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். 2 பேரும் எப்படி படம் எடுத்து முடிச்சாங்கன்னு நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மூடர் கூடம் டேரக்டரும் அந்த அலாவுதீன் அற்புத விளக்குங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாரா, அற்புத கேமராவா, அற்புத கேமரா, அதுவும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அக்னி சிறைகள்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு, அதுவும் ஷூட்டிங் போச்சு முடிஞ்சிச்சு, அதுவும் அவ்வளவுதான். 2மே ரிலீஸ் ஆகணும். ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறீங்க, அடுத்த படம் நல்ல படமா வரும்னு பார்த்தா ரொம்ப டிலே பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மொக்கையை கொடுத்துட்றாங்க. இல்லங்க அது அப்படி இல்லங்க. அது கிளியர் கட்டா அந்த அவர் கேஸ்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயங்க அது. ஏன்னா என் பர்சனலாவே தெரியும். சோ அதோட கேஸ்லாம் அநியாயம். அது நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை எடுத்த ஹீரோவே தான் ப்ரொடியூசரு, அவரே வேணான்னு அதை இது போட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் ஃபேமிலியில இஷ்யூ, எனக்கு இனிமே இந்த படமே வேணாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இன்னொரு படத்துலயும் ப்ரொடியூசர் தான் இஷ்யூ. ஏன்னா அவரோட அந்த படம் கூட இஷ்யூ கிடையாது, அவரோட முன்னாடி படம் இஷ்யூ. இன்னொன்னு படத்துல நடிச்சுட்டு இருந்த ஹீரோயின் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாள் 60 நாள் நடிச்சுட்டு எனக்கு வந்து இப்ப ரன்வீர் சிங் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு, இனிமே இந்த படம் எனக்கு வேணாம், நான் பண்ண மாட்டேன், நீங்க மேல நான் பண்றது தப்பு தான் எனக்கு தெரியும், நீங்க என் மேல கேஸ் போட்டுக்குங்க, ஆனா நான் பண்ண மாட்டேன், பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அப்புறம் வேற ஹீரோயினை வச்சு திருப்பி எடுத்தாங்க. சோ இதெல்லாம் பயங்கர இதெல்லாம் எதுவுமே டைரக்டர் கையில இல்ல அநியாயம். ஆனா 2 படம் நின்று போறதுலாம் வந்து சீரியஸா கிட்டத்தட்ட 6 வருஷம் உழைப்பு போட்டு அதெல்லாம் நின்று போறதுலாம் பாவம் தான். இந்த அம்மா கிரியேஷன் சிவாங்கரும் அக்னி சிறகுல ரொம்ப நம்பினேன். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிடுறாருன்னு பார்த்தேன். அவர் பார்ட்டி படமே ரிலீஸ் ஆகல, எங்க இது ரிலீஸ் ஆக போகுதுன்னு காமிச்சிட்டாரு வேலையை. இல்ல அவரு அது பார்ட்டில இந்த இஷ்யூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபிஜி கவர்மெண்ட்ல இருந்து அங்க கவர்மெண்டே வந்து வேற ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அதனால அந்த காசு மீனுக்கு திருப்பி வரல. இதெல்லாம் பார்த்தா சின்ன ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடக்ஷன்ல இருக்கிற பஞ்சாயத்து தான் இதெல்லாம். ஓகே, ரொம்ப நாளா ஒருத்தர் பேசி கைத்துக்குள்ள நானும் பேச என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து எச் வினோத் பண்றாரு, எச் வினோத் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா, அவர் வந்து தனுஷ் கூட வந்து ஒரு படம் பண்ண போறா. அதுவும் வந்து சதுரங்க வேட்டையோட இன்னொரு வெர்ஷன் அவரே சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில. ஆமா, கான்மேன் சப்ஜெக்ட் அப்படி சொல்லியிருந்தாரு. கான்மேன் வெர்ஷன் ஆஃப் சதுரங்க வேட்டை. அது வந்து அவரு ரொம்ப நாளா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கு, வந்தாதான் பார்க்கணும். தளபதி 69 கவரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தீரன் இருக்குல்ல, பேசுனது யாரு? சினி ஸ்டேஷன் உங்கள் ஆவலுக்குரிய நண்பர் சினி ஸ்டேஷன் ஐஎன்சி. பாப்போம் ஃபர்ஸ்ட் தளபதி 69 முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் இருக்கு, அதுக்கப்புறம் தீரன் வந்து அது தீரன் 2 அப்புறமேட்டு தான். இப்ப கார்த்தியோட லைனப் இதுல இவ்வளவு இருக்கு. கைதி 2 முடிச்சுட்டா தீரன் 2 இனிமேல். தனுஷ்க்குமே நிறைய லைனப் இருக்கேனா, நல்ல பெரிய லைனப் தான் இருக்குது. அதான் இப்ப போர் தொழில் டைரக்டர் கூட தான் ஃபர்ஸ்ட் அடுத்த படம் பண்றாராம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் தனுஷுக்கு வந்து அதுதான் போல இருக்கு. போர் தொழில் டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜாவா அவர் கூட பண்றாரு போல இருக்கு.
அவர் கூட தான் பண்ண மாட்டாரு. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க போல இருக்கு அந்த படத்தை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போதான். அதுவும் இளையராஜா பையனுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிக்க போதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ இதுலயே போட்டிருந்தாங்க. ஹலோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ அந்த புக்கு படிக்கிறது நாலேஜ் அது எப்படி உங்களுக்கு வந்தது ஸ்டார்டிங்? ஒரு பெருங்கதை ஏத்துக்குவீங்களா? பெருங்கதை சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஷார்ட்டா சொல்லுங்க. ஷார்ட்டா சொன்னாலும் பெருங்கதை. அதாவது சினிமாங்கிறதுக்கே எனக்கு வந்து ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு லாரி செட் ஆபீஸ் இருக்கும். அந்த லாரி செட்ல போய் நாங்க டெய்லி எனக்கு ஒரு வேலை இருக்கு, தண்ணி பிடிச்சி வைக்கணும். அந்த லாரி செட்டுக்கு தண்ணி பிடிச்சி வச்சா எனக்கு மாசம் ஒரு காசு தருவாங்க. அதனால தண்ணி பிடிச்சி வைப்பேன். தண்ணி பிடிச்சி வைக்கிறப்ப அவங்க பேப்பர் வாங்கிட்டு சொல்லுவார், நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு சொல்லுவாரு. அப்ப டெய்லி என்ன ரொம்ப சின்ன பிள்ளை, டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரணும். காலையில வந்து தினத்தந்தியும் தினமலரும் வாங்கிட்டு வரணும், சாயங்காலம் மாலை முரசும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அவருக்கு இதான் என் வேலை. அப்ப பேப்பர் வாங்கிட்டு வரும்போது பேப்பர் கடை பெட்டிக்கல்ல போய் நான் பேப்பர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு கொடுக்கும்போது நடுவில் நிப்பாட்டி ஏதாவது படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு உள்ளுக்குள்ள சினிமா செய்திகளை விரிச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்ல நான் வாங்கி முன்னாடி வந்து உட்காந்து அவர் வர வரைக்கும் அந்த பேப்பர் நம்ம கையில கொடுத்த வரைக்கும் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கணும். எனக்கு வேலையா அதுதான். போர் அடிக்க அவர் வர வரைக்கும் கொடுத்து உட்காரு. அப்ப சினிமா செய்திகள் தான் அதிகமா பார்க்க கண்ணில் பட ஆரம்பிச்சு. அதுல இந்த வார மலர், தினமலர்ல வெள்ளி மலர்னு ஒன்று வரும். அந்த வெள்ளிக்கிழமான சினிமா நியூஸ் அப்படியே அள்ளி கொட்டுவான். அப்புறமேட்டு தினத்தந்தி இது மாதிரி நிறைய பக்கங்கள் சினிமா செய்திகளா படிக்க ஆரம்பிச்சு. தமிழே எனக்கு படிக்க வந்துச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ் கிளீனா படிக்க ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பு என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அது காரணம் என்னன்னா இந்த சினிமா செய்திகள் படிக்க ஆரம்பிச்சுதான். இந்த சினிமா தான் பேப்பர் படிக்க வச்சிச்சு. அதுக்கப்புறம் சினிமா தான் எனக்கு கம்ப்யூட்டர் படிக்க வச்சிச்சு. அதாவது எல்லாம் இல்லடா ட்ரைலர் எடுத்துக்கிறாங்க. சிவாஜி படம் ட்ரைலர் வந்தப்பலாம் போய் ப்ரௌசிங் சென்டர் ஓடி போனேன். எல்லாம் கேம் விளையாட போவேன், நான் மட்டும் ட்ரைலர் பார்க்க போவேன். ட்ரைலர் பார்க்க போறப்ப என்ன கேட்டா ட்ரைலருக்காக கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேன். இது இப்படி யூஸ் பண்ணணும் போல இருக்கு, இப்படிதான் மெயில் ஓப்பன் பண்ணணும் போல இருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச காலம் போகும்போது கொஞ்சம் பீரியடா பிறகு நாவல் நாவல் நிறைய எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நாவல் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த புக்கு படிச்ச ஆர்வம் அப்படி நாவலுக்கு பத்தி லைப்ரரி போனேன். லைப்ரரி போய் ஃபர்ஸ்ட் சினிமா செய்திகளா படிக்க ஆரம்பிச்சேன். ஏதாவது புக்கு நடிகர்களை பத்தி ஏதாவது புக்கு எழுதிருந்தா படிப்பேன். அப்படி போச்சு. அப்புறம் கொஞ்ச காலம் எடுத்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தெலுங்கு படங்களை பத்தி பேச ஆரம்பிச்சேன். தெலுங்கு படங்களா பார்த்தேன். புரியலன்னு சொல்லி தெலுங்கு கொஞ்சம் கத்துக்கலாம்னு சொல்லி தெலுங்கு கொஞ்சம் இது போனேன். அப்புறம் சில எல்லாம் கழிச்சு ஹிந்தி போலான்னு சொல்லி ஹிந்தி கிளாஸே போனேன். அப்புறம் ஹிந்தியில ஆரம்பிச்சு ஹிந்தி 8 வருஷம் போய் 4 வருஷம் போய் 8 சப்ஜெக்டையும் முடிச்சிட்டேன். பிராத்மிக் 2 கடைசி வரைக்கும் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு சும்மா முடிக்கவே அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் ஹிந்தி டீச்சர் ஆகலான்னு சொன்னாங்க. சரி டீச்சர் ஆகும்னு சொல்லி டீச்சருக்கு உட்காந்து படிச்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உடனே அதையும் வாங்கினேன். பிரச்சாரக்குன்னு சொல்லி போட்டு வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்படி சினிமாக்காக ஒவ்வொன்றையும் போய் கத்து ஒரு ஹிந்தி வாதியாரா வாங்கி ஹிந்திக்கு ஒரு 4 பேர்த்த சொல்லி கொடுத்து அவங்களும் எக்ஸாம் எழுத வச்சுட்டு நம்ம மட்டும் படிச்சு 4 பேர்த்த படிக்க வச்சு அது ஒரு கதை. சினிமா தான் நமக்கு எல்லாமே கத்து கொடுத்துச்சு. இப்போ வரைக்கும் சினிமா தான் நமக்கு எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், கிண்டல் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா எனக்கு தமிழ் படிக்க வச்சது சினிமா தான். இங்கிலீஷ் எனக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது தெரியாது, இங்கிலீஷ் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பேப்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதான் எக்ஸாம் எழுதணுமா. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல நான் படிச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு பெரிய ஸ்கூல் மாறுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியல. போர்டில் எழுதி போற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. என்னடா இது இவ்வளவு இங்கிலீஷா இருக்கு, ஒண்ணுமே புரியலையேன்னு பார்த்து காலேஜ்ல எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. காலேஜ்ல கூட ஒண்ணுமே தெரியாது இங்கிலீஷ். அப்படி இந்த சினிமா தான் வந்து இங்கிலீஷ் செஞ்சேன். இப்ப இவ்வளவு வெப் சீரிஸ் பாக்குறேன்னா வெப் சீரிஸ்ல சப்டைட்டில் போடுறாங்க. சப்டைட்டில் தான் இங்கிலீஷே கத்து கொடுத்து, கிராமட்டிக் கூட அதான் கத்து கொடுத்துச்சு. அதனால எனக்கு மொத்தமா கத்துக்கிட்டா சினிமாங்கால இப்ப எல்லாமே ஆர்வம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படிச்சது, அப்புறம் அந்த கேம் ஆஃப் த்ரோன் பார்த்ததுன்னு அப்படியே போயிடுச்சு. இதுதான் முழுக்க ஷார்ட்டான கதை. பெருசா சொல்ல விரும்பாம ஷார்ட்டா ஒரு பாபநாசம் கதை. ஆமா, பாபநாசம் வந்தப்போ ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். இது வந்து திருச்சியம் பார்த்தோன்னே தோணுச்சு, நம்ம லைஃப் படம் எடுத்தா திருச்சியம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அதாவது தோன்றுச்சு. அதுதான் உண்மை. நிறைய கத்து கொடுத்துச்சு, இன்னமும் கத்து கொடுத்துட்டு இருக்கு. நிறைய டெய்லியும் ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன்னா சினிமா மூலமா தான் படிக்கிறேன், வேற எது மூலமா படிக்கல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க ஹிந்தி டீச்சர்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆமா, இப்போ இவ்வளவு லாங்குவேஜ் தெரியும், இப்பதான் தெரியும், நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இவ்வளவு நாள் பேசுறாங்க. ஆமா, தெலுங்கு தெரியுமா கூட? தெலுங்கு தெரியுமா கூட? நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, தெலுங்கு தெளிவா பேசுறது புரியும் எனக்கு வந்து பேச. ஆனா ஹிந்தி வந்து எழுத பேச தெரியும், தைரியம் வரல. இப்ப எப்படின்னா ஹிமாலயாஸ் ஒரு டூர் போனேன். அப்ப பேசுறப்ப நார்மலா ஆப்ஷன் கிடையாது. பக்கத்துல ஒரு மிலிட்டரி மேன் உட்காந்துருக்கு, ட்ரெயின்ல பயணம் செய்யும்போது 2.5 மணி நேரம் நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போனோம். கரெக்டா வந்து எங்க போறேன் அப்படின்னா வந்து டெல்லியில இருந்து நான் ஹிமாலயஸ் அந்த ஒரு கவுஹாத்திங்கிற இடத்துக்கு போனோம். அங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்றப்ப பக்கத்துல யாருமே இல்ல. அப்போ ஒரு ஹிந்தி மிலிட்டரி மேன் உட்காந்து, ஹிந்தி தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அப்ப நமக்கு இப்ப கத்துக்கிட்ட ஹிந்தி அங்க யூஸ் ஆச்சு.
பிராக்டிகலா யூஸ் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இப்ப இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இது யாருக்கும் நம்ம பிராக்டிகலா பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப பேச வரணும், ஹிந்தி பேச வராது. அதாவது என்ன பேசுறாங்க எனக்கு தெளிவா தெரியும், எனக்கு என்ன பேசணும்னு தெரியும், ஆனா பேச தைரியம் வராது. நமக்கு எது சொல்லுவோம்ல, கூச்ச சுபாவம் சொல்றோம்ல, அது நிறைய கொட்டி கிடக்கு. நம்ம பாஷையில சொல்ல இன்ட்ரோவர்ட்டா, அதாவது இன்ட்ரோவர்ட் தானே அது, எதுவுமே வராதுன்னு. அந்த ஆளுதான் நம்ம. அந்த இன்ட்ரோவர்ட்டுக்கு மிக பெரும் உதாரணமா நீ எடுத்துக்கலாம். ஏதாவது தெரியும், பேச வராது, அந்த கதை. சூப்பர்ண்ணா. நானும் ஹிந்தி எக்ஸாம் முடிச்சிருக்கேன். சூப்பர். என்ன படிச்சு என்ன முடிச்சீங்க? பிராத்மிக்கு, மத்தியமா, ராஷ்டிர பாஷா 4 எக்ஸாம் முடிச்சா. அதுக்கப்புறம் டீச்சர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானும் மீதி 4 எக்ஸாம் படிக்கிறத விட்டேன். எனக்கும் எழுதி தெரியும், படிக்க தெரியும், ஆனா பேச தெரியாது. இல்ல டீச்சர் இறந்துட்டாரு நீங்களே, அது எதை வச்சு? நீங்க படிச்சதை வச்சா, ஹிந்தி படிச்சதை வச்சா? அப்படிலாம் ஒரு திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல சொல்றான்ல டியூஷன்லாம் சும்மா சொல்லு பண்ணி. சலூன் ஏதோ வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஆனா ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான மொழி தான் கத்துக்கிறது. ஒரு 30 நாள் இது பண்ணாலே கத்துக்கலாம். சலூன் ஏதோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானா, கொஞ்சம் அர்ஜென்ட்னா. நான் பாக்குறேன். ஓகேண்ணா. 30 days கத்துக்கலாம். டவுட் கேட்கலாமா? பேசுங்க கண்டிப்பா கேளுங்க. இது சூர்யா 43ல வந்து என்ன காஸ்ட் சேஞ்ச் இருக்கா? சூர்யா 43 டிராப் ஆயிருச்சு. சூர்யா 44 சொல்றீங்களா? 43 சுதா கங்கரா ப்ராஜெக்ட் சொல்றாங்க. இல்ல அதான் சூர்யா 43 இனிமேல் கிடையாது. அதுதான் சுதா கங்கரா வந்து படம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப படம் ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிடுச்சுட்டாங்க. இப்ப அடுத்த ஹீரோக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாலும் தெரியும். ஏன்னா வந்து சுதா கங்கரா வந்து சூர்யா படம் பண்ண டிராப் தள்ளி போனதுக்கு அப்புறம் வந்து தனுஷ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா சொன்னாங்க, மாரி செல்வராஜ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினா சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்டா எஸ்கே சொல்றாங்க சிவகார்த்திகேயன். அதனால அவங்க பேர் என்ன, சாரி, மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்றாங்க. துருவ விக்ரம் மாரி செல்வராஜ் படம் பண்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திருவிக்கன் சொன்னாங்க. இப்போ கடைசியா சிவகார்த்திகேயன் படம் வந்துருக்கு, பார்ப்போம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். நிறைய படம் அதாவது போஸ்ட் கோவிட் வந்து நிறைய படங்கள் டிராப் ஆக தான் செய்யுது. என்ன படமும் பேக்கப் ஆக மாட்டேங்குது, பிக்கப் ஆக. சரி, ஓகே, தேங்க்ஸ். அடுத்து யாராவது ஸ்பீக்கர் பேசணும். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், அவங்களை பேச வைப்போம். பிரகாஷ் சார், நீங்க இந்த ஷூஸ் ஆஃப் த டெட் நாவல் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்கிறது நம்ம இங்கிலீஷ் அது படிங்க சார். படிச்சுட்டு அது ஏதாவது போட முடியுமான்னு பாருங்க. நீங்க படிச்சீங்கல்ல? நீங்க இல்ல ஆக்சுவலி வந்து இது வந்து விஜய்க்கும் வெற்றிமாறனுக்கும் நடக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இது. விவசாயிகளுக்கு. ஆமா இந்த கத்தி ஆல்மோஸ்ட் கத்தி மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டாரு அப்பவே. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ப்ரோ இந்த தலவல் 69 சமந்தா கூட நடிக்கிறாங்க, அது கன்ஃபார்மா ப்ரோ? இல்லைங்க பிரதர், நிறைய பேர் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து இந்த விஜயோட ஸ்கோப் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரா வந்து ஜெகதீஷ் ஸ்கோப் ப்ரொடியூசரா வராருங்கிற மாதிரி தகவலுங்கிறனால அந்த தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. சிட்டி சுரேஷ், சமந்தா அப்படிங்கிறது எல்லாம் அடிபட்டு இருக்கு. எதுவுமே இப்போதைக்கு உறுதி இல்ல. அனௌன்ஸ் பண்றதா நமக்கு தெரியும். இப்போதைக்கு எதுவுமே உறுதி இல்லை. சரி ப்ரோ, அதான் கேட்கணுமான்னு கேட்டேன். சொன்னாங்க இந்த வாரம் திரும்ப கேவிஎன் ப்ரொடக்ஷனே சொல்றாங்க. ஆனா நமக்கு எதுவுமே கன்ஃபார்மா இப்போதைக்கு தெரியல. எல்லாமே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்டேஜ் மட்டும் தான். அவங்களும் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எதுவும் கிடையாது. ஒண்ணுதான் ஹெச்சி நோட் கன்ஃபார்ம், ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. அக்டோபர் டு நவம்பர் ஷூட்டிங் ஆரம்பம். திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது இருக்கா ப்ரோ? ரெக்கமெண்ட் பண்றீங்களா? சொல்லுவோமா, ஆரம்பமா? ரெடியாலாம் கேக்குறேன்னா கேள்வி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஆமா, யாராவது மத்தவங்க பேசிட்டு கொரியன் சீரிஸ் சஜஷன் போவோம். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க. யாருன்னு தெரியல. கங்குவாக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க? கங்குவா பொறுத்த
நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நிறைய தடவை ட்வீட்டும் போட்டிருக்கிறேன். அதாவது நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு 5 படங்கள் லிஸ்ட்ல கங்குவா எனக்கு இருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. பிரகாஷ் ப்ரோ அப்படி ஆரம்பிங்க ப்ரோ, என்ன இப்படி சிம்பிளா சொல்லிட்டீங்க? கங்குவாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்குல்ல. தேங்க்ஸ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, தங்கலானோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் எவ்வளவு உங்களுக்கு? கேக்குதுங்களா பிரகாஷ் ப்ரோ? நீங்க பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு போல அவருக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ கட் ஆயிடுச்சாமா, இப்பதான் மெசேஜ் பண்ணாரு, திருப்பி ஜாயின் பண்ணுவாரு. தங்கலானுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அடுத்த வாரம் ட்ரெய்லர் வேற ரிலீஸ் ஆகுது, வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவென்ட் ஏதாவது இருக்குமாண்ணா? பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா ஈவென்ட் இருக்கும். ஆனா இது மத்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் போய் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல? 100% இந்தியா முழுக்க போவாங்க, இந்தியா முழுக்க போறாங்க. ஆனா நார்த் இந்தியால இந்த படம் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நார்த் இந்தியால தமிழ் படங்கள் வந்துட்டு பெருசா 2.0க்கு அப்புறம் எதுவுமே பெருசா கிளிக் ஆகல. இந்த படம் கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன், தங்கலான். இது இன்டர்நேஷனலாவே பயங்கரமா கிளிக் ஆகும், பாருங்க வரட்டும். இதேதான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனாங்களா ப்ரோ? ட்ரை பண்ணாங்களா தங்கலாம்? இல்ல பிளான் இருக்கு, ஆனா இப்பதான் படம் முடிஞ்சிருக்கு, அடுத்தடுத்து இது பண்ணாங்க. வணக்கம் பரணி ப்ரோ. இந்த சூரி படம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க ப்ரோ, அது எப்போ வரும்? கொட்டுக்காளி செப்டம்பர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இன்னும் எதுவும் முடிவு ஆகல. அதே மாதிரி 7 கடல் 7 மலையும் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அதுவும் அப்பதான் பிளான் பண்றாங்க. ஆமா, அதுவும் செப்டம்பர் தான் பிளான். ஆனா இன்னும் அபிஷியலா இது இப்ப என்ன பிரச்சனைன்னா, அடுத்த இந்த வருஷத்துல வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் இத்தனை பேர் படமும் இருக்கு. அது போக அந்த புஷ்பா இருக்கு. இந்த மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுதுல்ல. ஆல்மோஸ்ட் பேக்டா இருக்கு. அதனால இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் இப்போதைக்கு எப்ப அதை பிளேஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. நீங்க 1 வார கேப்ல கண்டிப்பா விட முடியாது, 2 வார கேப்ல தான் விடணும். ஆல்சோ மக்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி போயிடுச்சுன்னா அவங்க அதை தாண்டி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரோ மிஷ்கின் ட்ரெயினுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? அதான் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாமே இதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிளானிங்ல தான் பிரச்சனையா இருக்கு. இந்த பெரிய படங்கள்லாம் கொஞ்சம் இறங்கி இந்த மழை பெஞ்சு வந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சாதான். அதே மாதிரி பூஜை போடுற பிலிம்ஸும் கம்மியா இருக்கு. மழை பெஞ்சு ஓயாது ப்ரோ, 2 வாரத்துக்கு ஒரு பெரிய படம் இனிமே இந்த வருஷம். கண்டிப்பா, அதனாலதான் சொல்றேன் ஜனவரி வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. கரெக்ட். அதான் ப்ரோ, இந்த ஜூன் ஏப்ரல் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ எல்லாருமே. அப்போ ரிலீஸ் பண்ணிருக்கலாம் நிறைய படம், ஏன்னா அப்ப ட்ரையா தான் இருந்தது. அரண்மனை கூட அந்த தட்டி தூக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ, அரண்மனை கூட நல்ல படம் வந்து ஓடி இருக்காது ப்ரோ. வந்துரும் ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அரண்மனைக்கு இன்னொன்னு கூட்டம் வந்துருச்சு. பட் இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்னு இந்த ஓடிடி பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு, சேட்டலைட் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் பெரிய படத்தையே அஃபெக்ட் பண்ணுதுன்றப்போ இதெல்லாம் சின்ன சின்ன படங்கள்ல இல்ல ப்ரோ. இப்போ மகாராஜா வந்ததுல ப்ரோ, மகாராஜா அரண்மனை ஒரே டைம்ல வந்ததுன்னா அரண்மனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ப்ரோ. அந்த டைம்ல எதுவுமே ரத்னம் எல்லாமே ஒரு நல்ல படம் எதுவுமே இல்ல. ஆமா, அதுதான் ப்ரோ. அப்பவே வந்துருக்கலாம். குரங்கு கடல்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. எத்தனை பேர் பாத்தீங்க அந்த படம் தியேட்டர்ல? ஆமா, இல்ல நான் பார்த்தேன். பட் ஆனா அந்த படத்துக்கு அதான் சொல்றேன், ஸ்பெண்டிங் கெபாசிட்டி இருக்காது. கரெக்ட். அதுதான் இன்னொன்னு ப்ரோ, ஜென்ரலா சொல்றேன் நானு. இன்னொன்னு நான் ஜென்ரலா சொல்றேன், நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஏப்ரல் ரிலீஸ் ஆன ஏப்ரல் டிசம்பர் எப்பவுமே வந்து கொஞ்சம் யாரும் பெருசா தியேட்டருக்கு அந்த ஜோன்ல ஒரு பெருசா இது இருக்காது எப்பவுமே. இது காலகாலமாவே சொல்றதுதான் சினிமால. ப்ரோ அமரன் எப்போ டீசர் ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்ல ப்ரோ, ஏப்ரல் மேல இருக்கும் ப்ரோ, டிசம்பர்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல்ல தான் நிறைய பாகுபலி 2, KGF எல்லாம் வந்தது இல்ல ப்ரோ. KGF 2 எல்லாம் ஏப்ரல்ல தான் வந்தது. அதுதான் மேக்னம் ஓபஸ்.
நீங்க சரி சொல்றது மேக்னம் ஓபஸ். அது நீங்க ப்ரோ அதே மாதிரி எந்த டயத்துல ரிலீஸ் பண்ணாலும் டைரக்டர் ராம் மிஸ்டி சிவா அந்த காம்பினேஷன் அந்த மூவி அப்டேட் கடைசி வரலாம் அது வரவே இல்ல. அதை முடிச்சிட்டாங்க ப்ரோ. அது வந்து ஐ மீன் படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அவங்க ரிலீஸ்க்கு தான் வெயிட்டிங். அதே அப்புறம் இந்த வேல்ஸ் பிலிம்ஸ்ல சும்மா எப்போ முடிஞ்சிருச்சு ரிலீஸ் டேட்? ஆமா சும்மா முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் டேட் தான் தள்ளி போயிட்டே இருக்கு. இல்ல இப்போ பண்ணலாம்னு பார்த்தாங்க, சம்மர்ல பார்த்தாங்க. பட் ஆனா வந்து இப்ப பண்ண முடியல. செகண்ட் ஹாஃப்ல வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ இந்த ராம் அண்ட் சிவா காம்போலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அது ராம் படத்துல ஃபர்ஸ்ட் வந்து சிவா செட் ஆவாருங்களா? எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வலைபேச்சு ஒரு தடவை சொல்றப்பயே எனக்கு உபீர் தான் சிரிப்பு வந்துச்சு. எப்படா சிவா வந்து ராம் காம்போல எப்படி நினைச்சு பார்த்தாங்கன்னே தெரியல ஃபர்ஸ்ட். இல்ல ஆக்சுவலா அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ, அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எப்படி கன்வெர்ட் ஆகும் தெரியாதுல, எப்படி எலிவேட் ஆகும் ஸ்கிரிப்ட்னு அதுக்கேத்த மாதிரி பண்ணிருப்பாரு. பாலா ப்ரோ, சிவாவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது அவரோட செட் ஆஃப் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பிலிம் எல்லாமே. சந்தோஷ் பிரதர் ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த ஃபார்முலா இந்த ஹீரோனா இதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அதை பிரேக் டவுன் பண்ணிட்டு நிறைய ஹீரோஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங். அப்போ நீங்க வந்து அந்த விதமா வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இவர்னா இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்றது கிடையாது. அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு என்ன வருதோ அதை கண்டிப்பா ஒரு டைரக்டரா அவர் வெளியே எடுப்பார். அந்த விஷயத்த பாக்கணும் நீங்க. இல்ல அதான் அதெல்லாம் தாண்டி இது ஒரு யூசுவல் ராம் படம் மாதிரி இருக்காது இந்த படம். இது வந்து ஆக்சுவலி இது ஒரு காமெடி அந்த ஜோன்ல தான் இருக்கும். இது அதுக்கு மேல சொல்லல. பட் இது அந்த ஜோன்ல இருக்கிற படம். யூசுவல் நீங்க இந்த ஒரு பேரன் பொம்மரியோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட் பிலிம் ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது இது. ஆல்சோ சிவாவால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சென்னை அந்த காலில் விழுந்த அழுவுற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர கன்வின்சிங்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு 10 படத்துல, அதுக்கப்புறம் அதை நீங்க மாத்தவே முடியாது. இப்ப நீங்க சூரிய எப்படி மாத்திருக்காருன்னா 2 படம் நடிச்சுதான் அதை மாத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு 2 படம் நடிச்சாதான் மாறும். உண்மைதான் ப்ரோ. நம்மளாம் சூரிய வந்து இப்படி ஒரு அவதார் எடுப்பாருன்னு நம்மளாம் நினைச்சே பாத்துருக்க முடியாது. இப்படிலாம் ஆக்ட் பண்ணுவாரு, இப்படிலாம் ஒரு கருடன் எல்லாம் இப்படி வரும், இப்படி எல்லாம் வரும் நம்மளாம் நினைச்சே பாத்துருக்க முடியாது. பார்த்தா அடிச்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே இது ரொம்ப ரொம்ப முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சூரிய வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர். ஏன்னா இதுல வந்து வெண்ணிலா கபடி குழுல விஷ்ணு செத்தக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்கும். அந்த லாஸ்ட்ல குழிக்குள்ள இறங்கி அடிச்சுட்டு அழுவுற சீன், குழுக்குள்ள இறங்கி இது பண்ணிட்டு அழுவுற சீன் இருக்கும். பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல, அட்டகாசமா இருக்கும் அது. அதே மாதிரி இன்னும் 2-3 சுந்தரபாண்டியன்லயே அவரோட சீரியஸான சீன்ஸ்ல எல்லாம் அவரோட நடிப்பு சூப்பரா இருக்கும். சூரிய ஆக்சுவலாவே கொஞ்சம் இந்த சீரியஸ் படங்கள்லாம் அவர் நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க நான் ரொம்ப வருஷமே சொல்லிட்டு இருக்கேன், அவர் நல்லா சீரியஸான ரோல் பண்ணா நல்லதா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சூரி மாதிரி இல்ல ரமேஷ் திலக் மாதிரி இந்த மாதிரி ஆட்களை ஹீரோ வச்சு நீங்க படம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க கன்வென்ஷனலான கதைகளுக்குள்ளே போவேணாம். ரமேஷ் திலக் எல்லாம் உண்மையிலே பயங்கரமான ஆர்டிஸ்ட் ப்ரோ. அவரு ஸ்டார்டிங்ல இல்ல நான் சொல்றது இந்த மாதிரி ஆட்களை ப்ரொட்டாகனிஸ்டா வச்சீங்கன்னா வராத கதைகள்லாம் வரும். இப்ப நீங்க ஒரு 40களை நெருங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுடைய கதை இதுக்கு வந்து நீங்க எப்ப பாத்திருக்கீங்க? சோ அது பெருசா இங்க காட்டப்படுறது கிடையாதுல்ல. சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் குட்டி குட்டியா ஸ்டார்டம் கிடைக்கும் போது அந்த மாதிரி வராத கதையெல்லாம் வரும். சினி ஸ்டேஷன் ப்ரோ, உங்க மைக் ப்ரோ. அதே மாதிரி 7G ரெயின்போ காலனி 2 சொல்லிருந்தாங்க, அது பத்தி அப்டேட் ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஒரே நிமிஷம். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னாரு, தெரியல இப்ப வந்துட்டாரான்னு. சரி ஓகே. அந்த 1000 கன்ஃபார்ம் வருமா இல்ல அவ்வளவுதானா ப்ரோ? சீன் முடிஞ்சா இல்ல? அதே மாதிரி 7G ரெயின்போ காலனி 2 அதுதான் ஏதோ பட்ஜெட் ப்ராப்ளம். ஏம் ரத்னம் வந்து ஏதோ இல்ல திருப்பி போறாங்க. இப்ப திருப்பி போறாங்க. 72 ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப திருப்பி போறாங்க. அந்த கில்லி ரீ-ரிலீஸ்ல கொஞ்சம் நல்ல லாபம் வந்திருக்கு. ஆக்சுவலி இப்ப பேசினப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் அது ஸ்டோரியா வந்து ஸ்டோரி வேறயா இருக்கும், டைட்டில் மட்டும் சேம் அந்த மாதிரி இருக்கும்ல ப்ரோ? ஸ்டோரியே வேற தான். ஸ்டோரியே வேற. நம்ம கம்ப்ளீட்லி வேற மாதிரி. அதான் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான். ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான்.
அந்த ஃபீல் எதுவும் கிடைக்குமா ப்ரோ இத்தனை வருஷம் கழிச்சு? அது நம்ம சொல்ல முடியாதுல்ல, அது வந்தாதான் தெரியும். எனக்கு பெருசா ஏன்னா எனக்கு எனக்கு நானே ஒருவன் மேலேயே பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து உண்மையிலே அது சோலோ ரிலீஸ் ஆயிருந்தா கூட கொஞ்சம் எப்படியும் 25+ 30+ ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உண்மையிலே பயங்கரமா ஒரு ஹாலிவுட்க்கு பாதி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர இன்டர்வல் வேற லெவல். ஆமா இன்டர்வல் பிளாக் சம இன்டர்வல் பிளாக். இன்னொன்னு இன்டர்வல் பிளாக் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட செமையா இருக்கும். நான் கூட சரி எதுவும் என்ஜிகே மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் வச்சிருவாங்க போலன்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா தாறுமாறு ப்ரோ செகண்ட் ஹாஃப். இது வரைக்கும் தமிழ் படத்துல செகண்ட் ஹாஃப் மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் மாதிரி தமிழ்ல ஒரு தமிழே பேசி இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு இதுவே இல்லை ப்ரோ. சூப்பர் படம். ஆனா கிளைமாக்ஸ் எப்படி ப்ரோ யோசிச்சாரு? அது கிளைமாக்ஸ் வந்து ஒரு ஆப்டாவே இல்ல ப்ரோ. அது கிளைமாக்ஸ் வந்து 2 பேருமே உழுவாங்க, பட் ஆனா இவர் மட்டும் மேல வந்துருவாரு. செகண்ட் ஹாஃபே எனக்கு ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஹாலிவுட் படம் மாதிரி பயங்கரமா இருந்தது. போட்டு ஒரு 4-5 ஆந்தாலஜி ஸ்டோரி மாதிரி போட்டு குழப்பி விட்டானுங்க, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டோரினே மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியல. பேய் பிடிச்சிருக்கு, ஆனா அதோட அவுட்புட் அதோட ஸ்டோரி வந்து எங்கிட்ட போச்சு. அப்புறம் இன்டர்வல் பிளாக் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த யுவன் தான் அந்த இன்டர்வல்ல தூக்கி நிப்பாட்டினது. ஃபர்ஸ்ட் ஷோ இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்து பயங்கரமா ஃபயர் விட்டேன். வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு பார்த்தேன். ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா இதுவாயிடுச்சு. யுவனா ஜிவி தானே ப்ரோ? இல்ல யுவன் ப்ரோ. நானே ஒருவன் யுவன் தான். வீராசுரா வீராவாடா. ஆமா என்னைய போட்டு குழப்பிடுறீங்க. ஆமா யுவன் தான். ஆனா அதோட இன்ட்ரோல் பிளாக்கே வந்து ஒரு ஐடியாவே புதுசா இருந்தது. மேபி நிறைய பேர் ட்ரையே பண்ணதில்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா. ஆமா கலர் டோனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ளூ ஷேடோ இருக்கும். அந்த டோன் வைஸ் மட்டுமே இல்ல, இன்ட்ரோல் பிளாக்கோட ஐடியாவே ஒரு பேய வச்சு ஒரு சைக்காட்ரிக் வில்ல, ஆனா வந்து பேச ரிவீல் பண்ணாம வெறும் பேக்ரவுண்ட் இது மட்டும் வச்சு ஒரு பிஜிஎம் போட்டு இது பண்ண. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஐடியா அப்படி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஐடியா. அந்த ஐடியானாலதான் இந்த படம் கொஞ்சம் உட்கார்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்றப்ப இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஸ்கிரீன் பிளேவா நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே. அதை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பக்கா ஃபுல்லாவே அந்த வில்லன் கேரக்டர் காட்டவே இல்லை. 2 இடத்துல தான் பேர் சொல்றாங்க. அது இன்ட்ரோல் பிளாக்ல தான் ஃபேஸ் கூட ரிவீல் பண்ணது. ஃபேஸ் கூட ரிவீல் பண்ணாம பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு இவனோட பயங்கரமான ஒரு பிஜிஎம் போட்டு, அதுவும் ஒரு பேய் வந்து ஒரு சைக்கோ வில்லனா இன்ட்ரோ பண்ணு. அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட் ஹாஃப் எங்க இது சொதப்புச்சுன்னா கதை அதுக்கப்புறம் இல்ல. 2 பேரும் தனுஷை தேடி போறாங்க, போய் கொல்றன்னு பாக்குறான், அவ்வளவுதான். அது மேபி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா கண்டிப்பா படம் செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா தனுஷோட செகண்ட் ஹாஃப் இன்னொன்னு மெயினான லாஜிக் ஒன்னு அடி வாங்கிருச்சு அதுல. நீங்க வந்து அந்த பேயினால இந்த பொண்ணை ப்ரொசஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இல்ல இந்த பேயால இந்த பொண்ணை ப்ரொசஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பேய் டைரக்டா போய் அவங்க அப்பனே ப்ரொசஸ் பண்ணி அவனை சாவச்சிருக்கலாம்ன்ற மேபி அப்படி அவனால பண்ண முடியாதனால்தான் இந்த மாதிரி பண்ண சொல்லுது அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. மேபி அந்த பொண்ணால ஏன் பண்ண முடியாதுன்றத நீங்க இப்ப சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு படத்துக்கு லாஜிக் வைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரோ. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன லாஜிக் வேணா ஒரு படத்துல வைக்கலாம் ப்ரோ. அது பேர் இன்டர்னல் லாஜிக்னு சொல்லுவாங்க ரைட்டிங்ல. நீங்க இன்டர்னல் லாஜிக்கா என்ன வேணா வைக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த சிலந்தி கடிச்சு ஒருத்தன் ஸ்பைடர்மேன் ஆயிட்டான்னு கேட்டா இப்ப ஆடியன்ஸ் என்ன கேட்பாங்க, அப்படியா இப்ப என்ன கூட தான் சிலந்தி கடிச்சு நான் ஸ்பைடர் ஆகல அப்படின்னாங்க. பட் அது என்னன்னா அந்த ஸ்பைடர் வந்து சாதாரண ஸ்பைடர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அவங்க ஒரு இன்டர்னல் லாஜிக் வைக்கிறாங்க. நீங்க அதையெல்லாம் போய் நோண்ட முடியாது. ஓ அப்படியா இப்படி ஒரு ஓகே இப்படி ஒரு ஸ்பைடர் வந்திருக்கு போல அப்படின்னு நம்பிக்க வேண்டியதான். ஆனா இதுல அதுக்கான லாஜிக் எதையுமே வைக்கல. ஆமா கரெக்டா ஒரு சில ஃபிளாஸ் இருந்தது. ஆனா வந்து செகண்ட் ஹாஃப் எனக்கு என்னன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை வந்து ஓகே வந்து ஃபிளா இருக்கு, ஸ்டோரி லைன் ஃபிளா இருக்குன்னாலுமே தனுஷோட அந்த அதிரன்ற அந்த ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. ஆனா நிறைய அது பேசவே படலன்றதுதான் என்னோட கருத்து. ரொம்ப நீங்க படம் நல்லா இல்ல கதை நல்லா இல்லன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருக்கிற இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. நீங்க அது எவ்வளவு இல்ல நீங்க ஒரு சில படங்கள் ஃபிளாப் ஆகிற படமா இருக்கட்டும், ஒரு சில இது ஏன் பீஸ்டே வந்து நீங்க பெருசா போகாத படம் தான். ஆனா அதோட கேரக்டர் அந்த விஜயோட கேரக்டர் இன்னும் சூப்பரா இருந்தது. அதை பேசினாங்க நிறைய பேர். நிறைய அந்த மாதிரி படங்கள் இருக்கு. ஒரு சில படங்கள் சூப்பர் ஸ்டார் படங்கள்ல தான் நடக்கும் ப்ரோ. அது பயங்கர சூப்பர் ஸ்டார் படங்கள்ல என்ன நடக்கும் அது ஏன்னா அவங்க படத்துக்கு போறது
அவங்கள பாக்குறதுக்காக தான் அப்படிங்கிற பட்சத்துல அது தெரியாது. பர்சனலா சொல்றேன் நானு நிறைய ஒரே நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். பர்சனலா என்னன்னா எனக்கு பீஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படம் ஆக்சுவலி நிறைய பேர் அதை போட்ட பேன் ட்ரோல் பண்ணாங்க நல்லா. எனக்கு அந்த கடைசி 20 நிமிஷம் மட்டும் தான் அந்த படத்துல பிடிக்கல. அது மால்குள்ள இருந்த வரைக்கும். அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில விஷயங்கள். ஆனா உண்மைக்கே வந்து கம்பேரிட்டிவ்லி கடந்த 10 வருஷத்துல இவரை வச்சு படம் எடுத்தவங்க, விஜய் வச்சு படம் எடுத்தவங்கல அவர் நிஜமாவே நிறைய வேற ஒண்ணு பண்ணணும், புதுசா பண்ணணும் அப்படின்னு நிறைய பண்ணிதான் சொன்னீங்க. ஒரு ஹீரோ வச்சு ஒரு 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 அந்த ஹீரோக்கு படம் பூரா 2 காஸ்டியூம் தான், மிலிட்டரி காஸ்டியூம் ஒண்ணு, அப்புறம் அந்த வெள்ளை சட்டை ஒரு பேண்ட், இது மட்டும் தான் ஒரே ஒரு சிங்கிள் லொகேஷன்ல தான் நடக்குதுன்னு ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு இது வரைக்கும் யாருமே பண்ணதே கிடையாது. ஓகே ப்ரோ, அப்படி பார்த்து நீங்க அப்ப மத்த ஆக்டர்ஸ்க்கும் இதே மாதிரி நீங்க சொல்ல முடியுமா? அதுதான் நான் கேக்குறேன். அப்படி அந்த கன்வென்ஷன் வச்சு பேசவே கூடாது எப்பவுமே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கேரக்டர் வந்து பில்ட் பண்ண விதம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த ஸ்டோரி லைனும் அந்த கேரக்டருக்கும் அதுதான் கண்டிப்பா. வேற யார் அந்த மாதிரி பண்ணி பாராட்டு பண்ணல அப்படின்னு செமையா பண்ணியிருந்தாங்க. அதான் நான் சொல்றேன். இந்த கேரக்டர் வைஸ் வந்து அந்த ஒரு சைலண்டா இந்த இன்டெலெக்சுவலான ஆளு எந்த நேரத்துல கரெக்டா ஆக்ஷன் எடுக்கணும், அந்த கேரக்டர் வைஸ் செமையா இருந்தாலுமே படம் வயசு அது எங்கேயோ ஒட்டலையோ அப்படின்னு நிறைய இருந்தது. ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்னுமே நீங்க என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நானே ஒரு சொன்னீங்க லாஜிக் இது இல்ல அது இல்லன்னு. அப்படி பார்த்தா பீஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு புல்லட் கூட விஜய் மேல படையப்படாது, அவ்வளவு புல்லட் சுடுவாங்க. அது பார்த்தா அவரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் கொஞ்சம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. இதுதான் இன்டர்னல் லாஜிக். இப்ப நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்துல நான் 100 பேர் சொல்றாங்க உங்க மேல படலையே அப்படிங்கிறது வேற லாஜிக். ஆனா நீங்க ஒரு மொத்த கதையவே எதை வச்சு பில்ட் பண்றீங்கன்னா, இந்த பேய் இவன் மேல வந்து இந்த பொண்ணு மேல ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு கேள்வி கேட்டீங்க, என் பாயிண்ட் முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா தானே எனக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மொத்த கதையே எங்க நிக்குதுன்னா, அந்த பொண்ணு மேல அந்த பேய் இறங்கிருச்சு, அந்த பேய் மிரட்டுது, நான் உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன், நீ எனக்காக இதை பண்ணினாதான் நான் வந்து இதை விட்டு போவேன்னு சொல்றப்ப, அப்ப இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது, இது பைக்கு அங்கேயே போய் டைரக்டா போய் பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுருவாங்க டக்குன்னு கேள்வி. ஆனா விஜய் படத்துல இல்ல ரஜினி படத்துல புல்லட் சுடாம இருக்கு, அவங்க மேல படலைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இது என்னவா பார்க்க போறோம்னா, ஆமா எந்த சூப்பர் ஸ்டார் படத்துல பட்டிருக்கு. இப்ப இது எப்படி பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட நீங்க அடிச்சா ஏன் 5 அடி தள்ளி போய் விழுகுறாங்க, நான் அடிச்சாலாம் எல்லாரும் இங்கே விழுந்துடுறாங்க அப்படின்னு கேக்குற மாதிரி அதை ஒத்துக்குவாங்க. நீங்க சொல்றது கரெக்டா ப்ரோ, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வருது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 10 பேர் ஒரே ஒரு இடத்துல அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இப்ப ஃபைட் சீக்வன்ஸ்ல வெக்கத்துல பெருசா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க சூப்பர் ஸ்டார் படம்னே பேசுறீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா படமும் ஒரே மாதிரி பாக்கணும்னு நான் சொல்றேன். ஒரு சூப்பர் ஸ்டாரு இவங்க படம்னா இப்படி பாக்கணும், அவங்க படம்னா அப்படி பாக்கணும். அவங்களே இப்ப விஜய் நீங்க சொன்னீங்களே ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றாரு, அவரே ட்ரை பண்றாருன்னா அப்ப நம்ம புதுசா ஒண்ணு பாக்கதானே நினைக்கிறோம், ஏன் பழசே பாக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் கேக்குறேன். எல்லாம் இப்ப தனுஷ் இப்ப நானே பாக்கணும்னு நினைச்சேன். இல்ல நீங்க சொல்றீங்கல்ல சூப்பர் ஸ்டார் படம்னா இப்படிதான் இருக்கும், ஒரு சில இதுல கன்வெக்ஷன் எல்லாம் இருக்கும்ன்றீங்கல்ல, விஜயே புதுசா ஒண்ணுதான் ட்ரை பண்றாரு. முதல்ல நீங்க இப்ப ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கங்களேன், அடுத்தவங்க இப்போ யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் அப்படி சொல்லவே இல்லை, என்ன சொன்னேன், ஆடியன்ஸ் அப்படிதான் பாப்பாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்க ஒரே நாள்ல போய் மொத்தமா தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் இல்ல இந்தியா மக்கள் எல்லாத்தோட இதெல்லாம் மாத்த முடியாது. ஆடியன்ஸ் அப்படிதான் பாப்பாங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ, நான் தப்பு சொல்லல. அரே ப்ரோ, ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஒரு பதில் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, திரும்ப அதுல நிக்கிறீங்க. ஏத்துக்கிறேனே, நான் தான் சொல்றேன் ஏத்துக்கிறேன்னு. நீங்க நானும் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த பேய் தானே ஏத்துக்கிறேன்னு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான் சொல்றேன். பிளாங்கா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னது ஓகே, ஆமா இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான் சொன்னேன். ஏத்துக்கல நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அப்போ இல்ல நான் அப்படி கேட்கல, சூப்பர் ஸ்டார் படம் அப்படி நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப அந்த மாதிரி பண்ண போய்தான் நான் கேட்கல. அந்த மாதிரி மக்கள் அதை விட்டுருவாங்கன்னு சொல்றேன். சரியா, சூப்பர் ஸ்டார் படம் அப்படிதான் விட்டுருவாங்கன்னு சொல்றேன். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, நீங்க கேட்டீங்க பீஸ்ட மட்டும் இப்படி பீஸ்ட்ல வந்து இது அவரை பாட்டு வந்துட்டாங்களா, நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன் அது விஜய்க்கு நடக்கும், மத்த ஹீரோஸ் படத்துல அது நடக்காதுன்னு சொன்னேன். கரெக்ட் தான். ஓகே, விஜய் படத்துல நாங்க விஜய் பக்கம் தான் போறோம், மத்த கதை எப்படி இருந்தா என்னன்னு சொல்லி அதை மன்னிச்சு விட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படி பார்த்தா வாரிசு படம் வந்து பார்த்த நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகல, பிடிக்கல இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஏன் அந்த படம் ஏன் கனெக்ட் பண்ணுது இல்ல இது பண்ணுதுன்னா, நான் போனது விஜய் பார்க்க தானே, சரி மத்த எல்லாம் நல்லா இல்ல, ஆமா நல்லா இல்ல, நான் விஜய் பார்க்க போனேன் பாட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவாங்க. அவ்வளவுதான். எனக்கு நீங்க இதுதான் ரியாலிட்டி. இல்ல அதான் புரியுது, ரியாலிட்டி அதுதான். நான் என்ன சொல்றேன், அக்செப்ட் பண்றேன்.
இல்ல அக்செப்ட் பண்றேன் ப்ரோ, நான் எதுவுமே சொல்ல தப்பு சொல்ல, ரியாலிட்டி அதுதான், கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கும்போது நம்ம ஒரேடியா எல்லாரையும் இது பண்ண முடியாதுன்னு சொல்றேன். மேபி வந்து இவங்க இந்த மாதிரி இல்லாம ட்ரை பண்ணி ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொல்றேன். மேபி வந்து மார்க்கெட் வைஸ் அவங்க பாக்குறாங்க எல்லாமே ஓகே, இந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணா இன்னும் வந்து நம்ம இப்ப தமிழ் சினிமா வந்து இப்படி இல்ல அப்படி இல்லன்னு சொல்றாங்களே, கண்டென்ட் வைஸ் இப்படி இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஹீரோ பெரிய ஹீரோ ட்ரை பண்ணா எந்த கன்வென்ஷன் இல்லாம இல்ல நம்ம வேற ஒரு டாபிக்ல பேசிட்டு இருந்தோம். ப்ரோ ஹரி பிரதர் வரும் பிரதர் ஓகேவா, இப்பதான் வந்து எல்லாருமே மாறிட்டு வராங்க ஓகேவா, இனிமே அடிச்சா பறக்குறது அந்த மாதிரி அது வரும். ப்ரோ அவர் சொன்ன பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேன் ப்ரோ, நான் இல்லன்னு சொல்றேன் என்னோட ஒபினியன் சொல்றேன். இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அடுத்த கேள்வி கேட்டுனே இருக்கீங்க? அதுலயே அதான் எனக்கு புரியல. அக்செப்ட் பண்ணாதனாலதான் நீங்க கேள்வி கேட்டுனே இருக்கீங்க. அக்செப்ட் பண்ணிட்டா நீங்க சைலண்ட் ஆயிருவீங்களா? சரி இந்த மாதிரி ஓகே ப்ரோ அந்த டாபிக் அப்படியே விடுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். சரி இல்ல ஃபைனலா ஒரே ஆன்சர் அவருக்கு. அந்த பிலிப் சொல்லுவாங்கல்ல, ஹீரோ செத்துட்டா நீ வந்து படம் நடிச்சு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் பண்ண சொல்லலாம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதனால சொன்னேன், மத்தபடி இதெல்லாம் இல்ல. சரி ஓகே ப்ரோ, இது டிமாண்டி காலனி 2 எப்ப ப்ரோ இது ரிலீஸ் ஆகுது? ஆகஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆகஸ்ட்னா இவர் கிறிஸ்டோபர் ப்ரோ கூட நீங்க போட்டிருந்தாரு, பட் ஆனா ஒன்னும் ஒரு அபிஷியலா எதுவுமே வரல. அதான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கு படம் ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து. ஆகஸ்ட்ல வருது பிரதர் அந்த படம். ஓகே ப்ரோ. நம்ம கூட காலைல பேசிட்டு இருந்தோம். காலைல டிமாண்டி 2 ஆமா ஆகஸ்ட்ல வருது, கன்ஃபார்ம் வருது. தனுஷோட பிசினஸ் ஐடியாவா நான் பாக்குறது வந்து எல்லா படமும் எல்லா படம் சொல்றதை விட பெரும்பாலும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அவர் நடிக்கிற படத்தோட எல்லா படத்துலயும் பார்ட் 2 வர மாதிரி நடிக்கிறாரு. அது வந்து பார்ட் 2 வந்தா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பண்றாங்க போல. இங்க தமிழ்லயுமே அப்படிதான் பண்றாங்க நிறைய படத்துக்கு. ஆனா ஒரு சில படம் வந்து ஆர்கானிக்கா இல்ல ஒரு சில படம் வந்து ஆர்கானிக்கா வைக்கிறாங்க, ஒரு சில படம் இல்ல. மத்த மோஸ்ட்லி இப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து கேஜிஎஃப் இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படி பண்றாங்கனால அப்படி பண்றாங்க போல. ஒருவேளை ஒரு ஹைப் கொடுக்கணும்னால இல்ல தனுஷ் அதை இன்டர்நேஷனலாவே பண்றாரு. மாரி விஐபி இல்ல மாரிலாம் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 தேவையில்லாத விஷயம் தான். மாரிக்கு பார்ட் 2 தேவையில்லாத விஷயம் தான். மாரி வந்து அது ஃபேன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மாரியும் அப்படிதான், சிங்கம் படமும் அப்படிதான். சிங்கம் 2வும் மாரி 2வும் ஃபேன்ஸ் வந்து டைரக்டர் ரொம்ப போற இடத்துல எல்லாம் சிங்கம் 2ல வந்து கண்டினியூஷன் வச்சிருப்பாங்க ப்ரோ. ஆனா மாரி 2ல அது மாதிரி கண்டினியூஷன் இருக்காது. படத்தோட கண்டினியூஷன் வேற ஒரு கதை அப்படியே மாத்தி கொஞ்சம் தான் கனெக்டிவிட்டி வச்சிருப்பாங்க. சிங்கம் 2 சிங்கம் 3 எல்லாமே கண்டினியூஷனா இருக்கும் படம் பார்க்க. இல்ல ஹரி கூட சொல்லியிருந்தாரு ப்ரோ. நான் வந்து சிங்கம்க்கு அடுத்து வந்து என்னோட நியூ சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணனால சரி நம்மளும் அந்த லீடு வச்சனால நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, அதனாலதான் நான் சிங்கம் 2 வந்து பார்த்துமே நல்லாதான் எடுத்திருந்தாரு அவர். அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு ஹரி படம் வந்து நல்லா இருந்ததும் தோணுச்சு. அந்த சிங்கம் 3 வரைக்கும் நல்லா. சிங்கம் 3 எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படம் பார்க்கும்போது. ரொம்ப அந்த இது இல்லாம ஹரி படம் எப்பவுமே பாக்குற மாதிரி. இப்போதான் கொஞ்சம் ஃபேவரட் ஆயிடுச்சோ ஹரி படம் அப்படின்னு தோணுது எனக்கு. வந்து சிங்கம் 3 வந்து அந்த கலரை கொஞ்சம் ரொம்ப ஏத்திட்ட மாதிரி இருக்கு. அது இருக்கும், அந்த ப்ளூயிஷான ஒரு கலர் இருந்துட்டே இருக்கும் படத்துல. ரொம்ப அந்த கோல்டன் கலரு, அது அந்த கலர் கொஞ்சம் கண்ணை வந்து கூசுற மாதிரியே இருக்கும். எல்லா இடத்துலயுமே கலர் கொஞ்சம் ஏத்துன மாதிரியே இருக்கும். அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு பாதி இரிட்டேட்டிங் போன மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஸ்கிரீன் பிளேக்கு அந்த சீனுக்கே இவ்வளவு கலர் தேவையே இல்ல. காட்டுக்குள்ள போனா ஒரு இது அந்த சிங்கம் வர்றதெல்லாம் அப்படியே கண்ணு பளிச்சு நமக்கு. இந்த கமர்ஷியல் சினிமா இப்ப நீங்க யானை படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வார்ம் கலரா இருக்கும் படம் ஃபுல்லாவே. அது வந்து ஸ்டோரி வந்து ராம்நாட்ல நடக்கிறனால அது அப்படி பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் லுக் பண்றாங்க, போஸ்டர் எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்கும் மேக்சிமம். ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் பெருசா ஹரி படம் அந்த ஒரு இது கமர்ஷியல் ஆங்கிள் பெருசா போல எதுவுமே. அந்த எடுத்த படங்கள் எதுவுமே ரத்தமே ஓவரால் ஆவரேஜா இல்ல அட்டர் ஃபிளாப்பா ப்ரோ? அதுவும் ரிசல்ட் அது அவ்வளவுதான் போயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சில படம் பூஜை நல்லா போச்சு. பூஜை கூட டீசென்ட்டா தான் இருக்கும். ஆமா டீசென்ட்டா இருக்கும். கலெக்ஷனா பூஜை கொஞ்சம் நல்லா போச்சு அவருக்கு. இல்ல யானை வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு 2-3 இருக்கும் ப்ரோ, பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு ட்ரிவியா என்னன்னா பூஜையும் கத்தியும் ஒரு நாள் டிஃபரன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. கரெக்டா எனக்கு கத்தி டிக்கெட் கிடைக்கல, பூஜை தான் போனேன். பூஜை நல்லாதான் இருக்கும்.
அதான் சிங்கம் 3க்கு முன்னாடி விட்டு இது விமர்சன ரீதியா ஹிட்டான படம் தான் பூஜை. ஆமா ஆமா நல்லாதான் இருக்கும் அந்த படம். யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாதான் இருக்கும். சத்யராஜ் ஆக்டிங் எல்லாமே அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அவங்க ராதிகாவை குத்துற சீனா அதுல இருந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு இது டச்சிங்கா இருக்கும். இல்ல அது வரைக்கும் அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கண்டென்ட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சனால இப்ப ஹரி படம் பார்க்கும்போது ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு ஒரு இது நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, அப்படியெல்லாம் இல்ல. யானையும் வந்து இதுலதான் லாக்டவுன் டைம் சம்திங் தானே ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நல்ல இதுதான். கண்டென்ட் வந்து ஹரி படம்னா இப்படி இருக்குன்றது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து இது இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து அதான் அவரோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபயரா இருக்கும். ஒவ்வொரு சீனும் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே அவரோட படங்கள் இதாகும், கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி இந்த மாதிரியான படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஹரி அந்த மாதிரி எடுக்கிற படங்கள் இல்லாம சோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் வைஸா கொஞ்சம் கோவிட்க்கு அப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்ல வரணும். அருவா ஸ்டோரி தான் ரத்தனம் சொல்றாங்க. அது உண்மையா ப்ரோ? அருவா தெரியல ப்ரோ, அது தெரியலங்களா? இல்ல ஓடிடிக்கு அப்புறம் சொன்னாங்க அருவாவும் மேக்சிமம் டைட்டில் லுக்ல இருந்து எல்லாம் இதே மாதிரிதான், அதே அருவா சம்திங் இதே மாதிரிதான் ஸ்டோரி. ஆனா சூர்யா காண்டி அவர் வேற பண்ணியிருந்தாரு. ஆஃப்டர் விஷால் கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் விஷால் காண்டி சில பல சேஞ்சஸ் எல்லாம் மாத்தி கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ப்ரோ. ரத்னம்ல ஆனா வந்து ஒரு விஷயம் ப்ரோ, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல சினிமா ஆடியன்ஸ் எல்லாருமே. இப்ப நீங்க வந்து போயிட்டு பிலிம் ஒரு தியேட்டருக்கு போனீங்கன்னா உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும். அதுதான் படம் அப்படின்றது. ஓகேங்களா? ராஜமௌலி சார் கூட நிறைய இதுல சொல்லுவாரு, ஒரு 3 மணி நேரம் வந்து என்னோட படத்துக்கு வரேன்னா அவனை நான் ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பணும், அவன் ஜாலியா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அங்க போயிட்டு வந்து இது இந்த படத்தோட சீனு, இது இந்த இடத்துல இருந்து எடுத்தது, இது இப்படி பண்ணிருப்பான் அப்படி பண்ணிருப்பான், அடுத்த சீன் இது அப்படின்ற டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். எல்லா படமே சுமாரா தான் தெரியும். இது ஆவரேஜ். உண்மைதான் ப்ரோ. இப்ப வந்து நீங்க RRR வந்து நீங்க லாஜிக்கோட பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு 20 நாள் கூட தாண்டி இருக்காது. RRR வந்து லாஜிக் கூட 20 நாள் கூட தாண்டிக்காது. அது வந்து எல்லாம் லாஜிக்லாம் மறந்து அந்த ஃபர்ஸ்ட் சீனே ராம் சரண் வந்து அவ்வளவு பேரை உள்ள இறங்கி அடிச்சு அதுல ஒருத்தவன் கல்லெறிஞ்சவனை வந்து இழுத்துட்டு வருவாங்கிறது வந்து சத்தியமா அதுலயே எல்லாம் அப்படின்னா கண்டிப்பா லாஜிக்கோட பார்த்துருந்தா வெளியே போயிருந்திருப்பானுங்க. மேக்சிமம் இன்ட்ரோலா இருக்கட்டும், கிளைமாக்ஸ் அந்த 3 hours வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீனுக்கு ஒரு தடவை லாஜிக் மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம ஆடியன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் அந்த படம் அவ்வளவு பெரிய சக்சஸ் 1000+ crores கலெக்ட் பண்ணது. ஆல்சோ அந்த சீன்ல ஒரு பியூட்டி என்னன்னா, RRR ஓப்பனிங் சீன்ல நீங்க அந்த பேப்பர்ல எழுதி ஸ்கிரிப்டா யாராவது காட்டியிருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பானுங்க. யோ என்ன சொல்ற, 1000 பேருக்கு நடுவில் ஒருத்தன் போயிட்டு அதுவும் அடிக்க கூட இல்ல, அவனை 1000 திருப்பி உள்ள கூடவே இருக்கும். 1000 பேர் 1000 தான் அடிச்சு உள்ள இல்ல 1000 தான் அடிச்சுட்டு உள்ள இழுத்துட்டு வரான் அப்படின்றத சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பாங்க. பட் அவரோட பிரில்லியன்ஸ் எங்க இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவருக்கு பண்ற பில்டப்லயும் அவர் எடுக்கிற ஷார்ட்ஸ்லயும் இருக்கு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த உள்ள அவன் குதிப்பான்ல, குதிச்சுட்டு அது போறது, அங்க ஒரு இது இருக்கும், அது மேல ஏறுவான், ஏறிட்டு அங்க இருந்து திருப்பி இங்க வருவான், இது எல்லாத்தையும் பண்றாருல. பண்ணிட்டு உள்ள வந்த உடனே ஒண்ணு பண்ணுவாப்ல, அந்த பின்னாடி ஒரு ஷார்ட் அப் அவன் வந்து இருங்க, அவன் வந்து லத்திய வந்து ஒரு அதுக்கு இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னா அவன் அந்த லத்திய வந்து ஒரு பிடிப்பான், பிடிச்ச உடனே அந்த வேலிய புடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் ஒரு 5 அடி பின்னாடி போவாங்க டக்குன்னு. இப்ப இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது இருக்குல்ல. அப்புறம் அந்த டயலாக் கூட முடிப்பாரு, அது they scared the shit out of me அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் சொல்லுவான், நோ நான் அவங்களெல்லாம் பார்த்து பயப்பில்லை, இவனை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. 1000 பேருக்கு நடுவில் போய் ஒருத்தன் இதை பண்ணிட்டு வரான்னா எனக்கு இவனை பார்த்தாதான் பயமா இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்தா பயமா இல்லைன்னு சொல்ல. சோ இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்ப இதுல லாஜிக் கிடையாது. இதுல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு அது சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த சீன்ல நீங்க எடுத்துக்கிறதுக்கான டேக்அவேஸ் உங்களுக்கு வேற நிறைய இருக்கு. அப்ப இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி போயிடும்னு வச்சுக்கோங்க. ஹரி படத்துல என்ன பிரச்சனைனா, ஹரி படத்துல எப்பவுமே மக்கள் அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த வேல் படத்துல சொல்ற அந்த இந்த சீனா இருக்கட்டும், அந்த
அங்க இருந்து இங்க வந்தேன், அங்க இருந்து இங்க வந்தேன், இங்க இருந்து அங்க வந்தேன், அதெல்லாம் ஆடியன்ஸ்க்குமே தெரியும் போய் தானே. பட் அது கிடையாது மேட்ரு. நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நீ கேட்க வச்சிட்டீங்க, ரசிக்க வச்சிட்டீங்கன்னா போதுன்ற ஜோன்ல தான் இருப்பாங்க ஆடியன்ஸ். இப்ப கூட சொல்றேன், இப்ப ஆடியன்ஸ் ஓடிடி பார்த்து மாறதா இருந்தா கர்டன் படத்தெல்லாம் அவங்க ரசிச்சிருக்க முடியாது. ஆனா கர்டன் அவங்க ரசிக்கிறாங்க திருப்பி. இது அது கணக்கு கிடையாது. அந்த படம் அந்த இதுல அவங்க எடுத்து நினைச்சு வந்தது ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். அது அந்த ப்ராடக்டோட குறைதானே ஒழிய ஆடியன்ஸ் இதுல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்க அப்படி பார்த்தா விஸ்வாசம் படம் எல்லாம் இப்ப ஓடின படம் தான். சோ அதெல்லாம் அப்படி இதை பார்க்க மாட்டாங்க, அதை பார்ப்பாங்க, அப்படிலாம் தெரியாது. இன்னொன்னு ஹரி படத்தை போய் பார்க்க உட்காரும் போது எல்லாரும் ஒரு என்ன சொல்றது, சங்கர் படத்தெல்லாம் எதிர்பார்த்து போய் உட்கார மாட்டாங்க. ஹரி படத்தோட ஜோன்ல தான் அவரை எதிர்பார்த்தும் போய் உட்காருவாங்க. இது இல்ல, அதாவது இப்ப நீங்க ஒரு பிலிமுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எத்தனை சீன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதான் முக்கியம். எவ்வளவு சீன்ஸ் மாசா வச்சிருக்காங்க, எவ்வளவு சீன் நீங்க கனெக்ட் ஆகுறீங்கன்றதான் முக்கியம். அதான் அதுக்குதான் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. யாரும் போயிட்டு இந்த ஆடியன்ஸ் வளர்ந்துட்டா அந்த மாதிரி அப்படி எல்லாம் யாரும் பாக்குறது இல்ல. எனக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் பண்றேன், அது கனெக்ட் பண்ற ஆடியன்ஸ் பாப்பாங்க அப்படின்றதான் இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்த வச்சுதான் ஃபேனிசம் அப்படின்றது இன்னை வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்னா இப்படிதான் படம் பண்ணுவாரு, இவர் கமர்ஷியல் ஸ்டார், இவர் ஆர்ட் பிலிம் பண்ற ஒரு ஸ்டார் அப்படின்ற மாதிரி, இவர் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி பிரிச்சு நம்ம ரசிக்கிறோம். அந்த அந்த இது தெளிவு இருக்கு நம்ம கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோ ரீசெண்டா நான் விஜயனாவோட ஒரு சாங் ஒண்ணு பார்த்தேன். அது நிறைய பேர் அந்த சாங் ஃபுல்லா பாத்திருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. ஷாஜகான் பாட்டுல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல மனிதா மனிதா ஒரு சாங் ஒண்ணு வரும், கேட்டிருக்கீங்களா யாருன்னா? எது ஷாஜகானா இல்ல புலியா? ஷாஜகான் கேட்டு அழுத ஒரு சீன். அது ரொம்ப இல்ல அது எனக்கு நான் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணனா, இதுதான் ரொம்ப இது வரைக்கும் நான் பார்த்தல விஜயனா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அந்த பாட்டும் சரி, அந்த விஜயனாவோட ஆக்டிங்கும் சரி, அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும், உருக்கமா இருக்கும். லவ் அந்த பொண்ணு வேற ஒருத்தன் லவ் பண்ணுது, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கும் போது இவன் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு இது பண்ணும் போது உள்ள வலிச்சுக்கிட்டு அழுதுட்டு திரும்ப கண்ணை தொடச்சிட்டு அந்த கையெழுத்து போடுவாரு. கையெழுத்து போடும் போது கரெக்டா கை நடுங்கும் அவருக்கு. நடுங்கிட்டு புடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு நான் வேற ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவர் ஸ்மைல் சிரிப்பாரு. அந்த த்ரூ அவுட் த சீன் ஃபுல்லாவே அந்த பாட்டு எண்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பயங்கரமா பண்ணிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீக்வன்ஸ். படமே அவ்வளவு உருக்கமா இருக்கும். அந்த பாட்டுமே என்னன்னா லவ் ஃபெயிலியரை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணாது அந்த பாட்டு. நீ லவ் எல்லாம் தாண்டி நீ இத புரிஞ்சுக்கிட்டா நீ இப்படி இருக்கலாம், இந்த வழியை நீ புரிஞ்சுக்கிட்டு இதை தாண்டி வந்தனா இப்படி இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். மணி சர்மா சூப்பரா போட்டிருப்பாரு அந்த சாங். அந்த படம் ஆல்பமே சூப்பரா தான் இருக்கும். எனக்கு பர்சனலி இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். விஜயனாவோட ஆக்டிங் அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு டாப் நாச் ஆக்டிங் நான் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப செம்மையா பண்ணிருப்பாரு இந்த படத்துல. ஏன்னா உள்ள இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், உள்ள பண்ணிக்கிட்டே அழுகணும், சிரிக்கணும், மாத்தணும், அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கணும், ஃபீல் பண்ணணும், நமக்கு ஃபீல் ஆகணும். அது பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. அது நான் சொல்லணும்னு நினைச்சேன், இது இப்பதான் பார்த்தேன் ரீசெண்டா அந்த சாங். விஜயனா பொறுத்த வரைக்கும் ஃபேனாவும் சொல்றேன், பொதுவாகவும் சொல்றேன், அவர் ஒவ்வொரு பீரியட்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே கொடுத்திருக்காரு. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங் நாளை தீர்ப்புல இருந்து அப்படியே ஒவ்வொரு படமா நீங்க கன்வியூஸா பாத்துட்டு வந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்டிங்ல எப்படி கொண்டு போறாரு, அந்த இது எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாம் அவருக்கு அதாவது எப்படி சொல்றது மெருகேத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும். சோ இது பாத்தீங்கன்னா அந்த பூவே உனக்காக சீன்லயே அந்த ஒரு ஹார்ட் பிரேக் அப்படின்றதே அங்க கொடுத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் டுடே அந்த இதுலயுமே அந்த இதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த லாஸ்ட்ல ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு நாள் மெனக்கெட்டு கடைசியில அந்த பொண்ணு கிடைக்கல அப்படின்ற போது அது ஃபேஸ் பண்ணி போறது. அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்லயுமே அந்த இது பண்ணிருப்பாரு. ஆனா பெஸ்ட் பாத்தீங்கன்னா கத்தியில அந்த அந்த நிலத்தை இது பண்ணிடுவாங்க, எல்லாருக்கிட்டையும் புடுங்கி வாங்கிடுவாங்கல்ல, எல்லாம் செத்துருவாங்க. நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் பொங்கி உடஞ்சி ஆள்றும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். அது வேற லெவல் ஆக்டிங். இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு இதெல்லாம் நீங்க சொல்ற செமையா இருந்தது. ஆனா ஷாஜகான் ஏதோ ஒண்ணு சம்திங் ஏதோ ஒண்ணு பயங்கரமா இருந்ததுன்னு தோணுச்சு. ரொம்ப ஒரு உருக்கமா இருந்தது அந்த படம் பார்க்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும் விஜய். அது எத்தனை வாட்டி போட்டாலும் பாக்குற மாதிரி இருக்கும். அது ஆனா அந்த ஆக்ஷன் பேஸ்டு போகாம நார்மலா விஜய் ஒரு படம் எனக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா வசீகரா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வசீகரா. அது ரொம்ப ஒரு மாதிரி ஓல்ட் ஏஜ் லவ் மாதிரியே இருக்கும். ஹீரோயின் தேடி தேடி லவ் பண்ணோம், ஹீரோ
ஓகே இதெல்லாம் இது வேணாம் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போய் ஒரு இது பண்ற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த படம் எனக்கு. ஆனா ஷாஜகான் என்னமோ சம்திங் அது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப உருக்கமா இருந்தது பார்க்கும்போது, அவ்வளோ இது பண்ணி. ஆனா மணி சர்மா ஆனா நிறைய பேர் வித்யாசாகரை இது பண்ற அளவுக்கு வித்யாசாகர் செமையா போடுவாரு. அந்த அளவுக்கு மணி சர்மாவோட ஆல்பம்ஸ் பெருசா பேசப்படலையோ, ஆல்பம்ஸ் பேச பண்ணா அவரு பெருசா ரெஜிஸ்டர் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த ஷாஜகான் படிக்க இந்த 2-3 ஆல்பம்ஸ் பண்ணிப்பாரு விஜய். எனக்கு போக்கிரி கூட அவர் தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இப்ப வரைக்கும் கேட்டுட்டு தானே ப்ரோ இருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல இல்ல காணாம போனது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். மணி சர்மா அப்படின்னு இப்ப நம்ம ஒரு வித்யாசாகர் பிரைஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி மணி சர்மா பிரைஸ் பண்றது இல்ல. மேபி அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு நிறைய நேரத்துல. அது வித்யாசாகர் நிறைய மாசான சாங் எல்லாம் போட்டிருக்காரு ப்ரோ. தூளு அதெல்லாம் மாசா இருக்கும் சாங். அந்த சிங்கம் போடுறதுலாம் இல்ல எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி மணி சர்மா மாசா அந்த அளவு போட்டு அவரு தெலுங்குல தான் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். விஜய்னா தான் தமிழுக்கு இது பண்றத கூட்டிட்டு வந்தாரு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு மேபி. ஆனா வந்து அதான் நினைக்கிறேன், தெலுங்குல அவரு இன்னும் போட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப பெருசா பேசப்படல. ஃபர்ஸ்ட் ஆனா ரொம்ப சூப்பரா படம். ஆமா ப்ரோ, இப்பவுமே இருக்காரு அவரு. இப்பவுமே தெலுங்குல ரீசெண்டா போன வருஷம் கூட போட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாப்ல இல்ல இப்போ. ஏன்னா ஷாஜகான் மனிதா சாங்ல ஒரு கீபோர்ட் போர்ஷன் ஒண்ணு போட்டிருப்பாரு. எல்லாம் விஜயனா வந்து அழுதுட்டு அந்த படிக்கட்டுல அழுதுட்டு ஏந்துப்பாரு. ஏந்தோடனே அந்த கீபோர்ட் போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு. எப்படி பண்ணிருக்காரு. ஆமா ப்ரோ, அந்த கிளைமேக்ஸ் அந்த ஆக்டிங்கே நல்லா இருக்கும். அந்த மியூசிக்கே நல்லா இருக்கும். அந்த லியோல அந்த திரிஷா கிட்ட அழுவார்ல, அது கூட பயங்கரமா இருக்கும். இந்த இது பண்ணிட்டேன் நம்மளையே உண்மையா இருக்கும் பண்ணும்போது ப்ரோ. ஒவ்வொரு அதாவது ஹார்ட்டுக்கு மட்டும் வந்து என்னைக்குமே எண்டு கிடையாது ப்ரோ. ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை ரெஃபர் பண்ணி அந்த இது பண்ணி அது கொண்டு சாங்கா இருந்தாலும் சரி, ஒரு சீனா இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அதை வந்து அவங்க ரீஜெனரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து அங்கேயோட முடிய போறதில்ல. அது நம்ம மணி சர்மாவோட அவரோட மியூசிக்னா அது அங்கேயோட நிக்க போறதில்ல. அது அப்புறமும் அது கண்டிப்பா பேசப்படும், எப்பயுமே பேசப்படும். இன்னொரு சென்ச்சுரிஸ் ஆனா கூட. சோ அது பழைய சாங் ஒண்ணு இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான். மேபி ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பழைய சாங் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஆளா இருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். இன்னொன்னு ஆக்டிங் வைஸா வந்து எல்லா ஸ்டாருமே நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் கோலிவுட்ல வந்து அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. மத்த ஊர்ல எனக்கு நான் பெருசா பாக்கல, ஒரு சில பேர் வரலுட்டுலாம். பட் கோலிவுட்ல வந்து நம்ம சிவாஜி சார்ல இருந்தே எடுத்துக்கிட்ட சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட் ஒரு படத்துல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. சூர்யா சார் மெயினா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சார், எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம கோலிவுட்ல வந்து பர்ஃபார்ம் சூப்பரா பண்ணிருக்கேன். இப்போ ஜீவா பரத் எடுத்துக்கோங்களேன். ஜீவா பரத் இப்போ லைம் லைட்ல இல்ல. ஆனா ஜீவா எல்லாம் என்ன ஆக்டர், எவ்வளவு டெடிகேட்டட். அவரு காமெடி ஜீவாவெல்லாம் இப்போ என்னன்னு தெரியல. அவருமே செம்ம ஆக்டர் தான். ஒரு 2012-13 வரைக்குமே பண்ணிருப்பாரு. ஆனா அவரு கேட்டா வந்து அந்த படம் தான் வந்து ராமலாம் நல்லா இருக்கும். கட்டண தமிழ் அவரு எல்லாமே காமெடி. பரத்துமே அப்படிதான், ஒரு டான்ஸ் எல்லாமே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க இங்க. அருண் விஜய் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு லேட்டா ரெகக்னைஸ் பண்ணி அவர் இப்போ எப்படி பண்றாரு, ஃபிட்டா பாடி எல்லாம் இப்பவும் எப்படி வச்சிருக்காரு. இதுதான் இது என்ன சொல்றதுன்னா ப்ரோ, இப்போ வந்து நம்ம இந்த வசூல் ரீதியா போனதுனால நல்ல நடிகர்கள்ல வந்து இது பண்றதுல வெளியே தெரியுது, அவ்வளவுதான். சோ மத்தபடி ஆனா எல்லாருமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும் ஏதாவது ஒரு இது வந்து. ஆமா ப்ரோ, இப்ப நீங்க தெலுங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல கலெக்ஷன் எல்லாம் பண்ணுது. ஆனா இப்போ நீங்க எந்த தெலுங்கு படத்துலயே ஒரு ஹீரோ வந்துட்டு செம்மையா நடிச்சாருன்னா நீங்க ஒரு விரல் விட்டு எண்ணிக்கலாம். ஒரு 5 படம் ஒரு ஹீரோ நீங்க 30 படம் பண்ணிருப்பாருங்க மெஜாரிட்டியா. ஆனா ஒரு நல்ல நடிச்ச படம்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். நானி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல நல்ல ஒரு சூப்பரா தமிழுக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கிற ஹீரோன்னா எனக்கு தெரிஞ்சு நானி தான். நானி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். மற்றபடி ஓகே தான். இங்க வந்து எல்லாருடைய ஹீரோ ஃபேன்ஸும் இருக்காங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன்,
மத்த ஸ்டேட்ல வந்து அந்த யுனைட்டி இருக்கு. என்னதான் அவங்க இது பண்ணாலுமே இந்த பெரிய படம்னு வரும்போது ஒட்டுமொத்தமா சேர்ந்துடுறாங்க. நம்ம இதுல வந்து இப்போ அவங்க வந்து இந்த எபிக் டிராமாஸ், அதாவது இந்த இதிகாசம் புராணம் வச்சு அதை பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கிறதுனால ரிலீஜியஸா கொஞ்சம் கொண்டு போயிடுறாங்க. பட் நம்ம ஊர்ல அதெல்லாம் பருப்பு வேகிறது இல்லை. என்னதான் நீங்க வந்து ரிலீஜியஸ் கனெக்ட் பண்ணி எடுத்தாலுமே பெருசா படம் நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜர் ரீசன் நீங்க சொன்னீங்களா, இந்த மாதிரி வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஸ்டார் படம் ரிலீஸ் பண்ணா இன்னொருத்தவங்க தள்ளி கூட வைக்க பாப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா. அங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் இருக்கு, காரணம் இருக்கு. ஆமா ரிலேட்டிவ்ஸ் இருக்கு. சோ ஃபேமிலிக்குள்ளாரியே படம் பண்ணிக்கிறாங்க. சோ அதுதான் வந்து இது அங்க மட்டும் இல்ல, சாண்டல்வுட்லயும் அப்படிதான் இருக்கு, கன்னடா பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் அப்படிதான். சோ இப்போ வந்து அவங்களாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷப் செட்டி படம் வருதுன்னா ரக்ஷித் செட்டி தள்ளி வைப்பார், ரக்ஷித் செட்டி படம் வருதுன்னா ரிஷப் செட்டி தள்ளி வைப்பார். அந்த மாதிரி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இண்டஸ்ட்ரி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ரொம்ப லாஜியா படம் பார்த்து செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. பட் அவங்க ஊர்ல அப்படிலாம் இல்ல. அதாவது ஒரு பாசிட்டிவ் டாக் வந்துச்சுன்னா பிளாக் பஸ்டர்னு, படம் பார்க்காதெல்லாம் பிளாக் பஸ்டர்னு போட்டுன்னு சுத்திட்டு இருப்பான். நிறைய ட்வீட்ஸ் அன்னைக்கு கல்கி. இப்ப நம்ம ஊர்ல மாதிரி ரிவ்யூவர்ஸ் அந்த அளவுக்கு அங்க இருக்காங்களான்னு தெரியல ப்ரோ. ஏன்னா இப்போ பெங்களூர்ல தான் நான் இருக்கேன். இங்க கன்னட படம் எல்லாம் மொக்கையாவே இருக்கும். தர்ஷன், சுதீப் இவங்க நடிக்கிற படம் எல்லாம் கேவலமாவே இருக்கும். ஆனா அது கேவலமா இருக்குன்னு டிவில சொல்ல மாட்டாங்க. இந்த படம் நல்லா இருக்கு ஓடுது அப்படின்னு டிவில கூட அந்த படம் ஒரு வாரம் 2 வாரம் வரைக்கும் டீசெண்டா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரௌடே இல்ல அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் டாக்கு சொல்லுவாங்க. ஆனா இப்ப தமிழ்ல இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாறன் மாதிரி எல்லாம் தெலுங்குல யாராச்சும் இருக்காங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அங்க இல்ல. வெங்கி விஷ்ணுவத்தர் இருக்காரு ப்ரோ, அவர் அதிகபட்சம் வந்து அந்த 3 ஸ்டார் கொடுத்துட்டாலே அது வந்து ஒரு வெற்றி படம் மாதிரி பாக்குறாங்க அந்த சைட்ல வந்து. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு ஹேட் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் ஒரு ஹீரோ படத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்துருங்க, பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்றது மட்டும் நான் ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும். நீங்க ட்ரோல் பண்றது அதெல்லாம் ஓகே எல்லாருமே, பட் ஒரு டைமாவது அந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறமா விமர்சனம் பண்றது நல்லது அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வன்மத்தோடயே ட்வீட் போடுறாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். யார் வன்மத்தோட ட்வீட் பண்றா? பொதுவா சொல்ற தலைவா, பொதுவா கொஞ்சம் கண்ணாடியும் பாத்துக்கோ. இப்ப நீங்க ரீசெண்டா கூட நீங்க அந்த ஸ்டார் படம் வைஸ் பார்த்து அந்த மாதிரி 120 ட்வீட்ஸ் இருந்தது. அதை தாண்டி வந்து இப்ப ரீசெண்டா அனிருத் ஏஆர் அடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, இந்த இந்தியன் 2 ஆல்பம் ரிலீஸ் ஆனாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருந்தது. மியூசிக் வந்து எல்லாருமே வந்து எல்லா மியூசிக் டேரக்டரும் அவங்க எஃபர்ட் போட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க புதுசா. எப்படி பிடிக்கலன்னா கேட்காம இருக்கலாம். ஆனா வந்து அவ்வளோ ஏட்டட், 2 பேருமே அவ்வளோ ஏட்டட் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா மியூசிக் டேரக்டருமே நல்லா தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மேபி ஒருத்தவங்க டேஸ்ட்டுக்கு பிடிக்குது பிடிக்காம இருக்கு. ஆனா அவ்வளோ ஏன் ஏட்டட் பரப்புறாங்கன்னு தெரியல. ட்ரோல் பண்றது அவ்வளவு இவரு மியூசிக் நல்லா இல்ல, இது அந்த அளவுக்கு இருந்தது, இது இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு ரொம்ப இது டிகிரேட் பண்ணியிருந்தாங்க. 2 பேரையுமே மாத்தி அவங்கவுங்க இதுவே. அது ரொம்ப டிஸ்கிரேஸா இருந்தது பாக்கும்போது. நமக்கு என்னடா இது மியூசிக் தானே, மியூசிக் என்ன சாங். இன்னொரு விஷயம் நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா தெரியும், தெலுங்குல வந்துட்டு அங்க இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற ஒரு சின்ன ஹீரோ வச்சு பண்ணி அந்த சின்ன ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம தமிழ்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு சங்கர் வந்துட்டு ஒரு டயர் 2 ஹீரோ வச்சு பண்ணி அது ஒரு பேன் இந்தியா படமா பண்ணுவாரானா சொல்ல முடியாது. இப்ப சங்கர் மெஜாரிட்டியா பண்ணா ரஜினி கமல் அப்படிதான் பண்ணுவார். ஆனா இங்க இப்ப ராஜமௌலில பிரபாஸ் பண்ணும்போது அது மிர்ச்சி அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மீடியம் தான். இங்க ஒரு தனுஷ் கார்த்தி அந்த ரேஞ்சு தான் இருந்தாருங்க பிரபாஸ். அப்போ பவன் கல்யாண் தான் டாப் ஹீரோங்க. ஆனா இப்ப பாகுபலிக்கு அப்புறம் பேன் இண்டியன் ஸ்டார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு யாரு நம்ம ஜூனியர் என்டிஆர்ன்றது தமிழ்நாட்டிலயும் சரி யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா RRRல அவரை வச்சு நம்பி அந்த படம் பண்ணி அந்த மாதிரி ஒரு க்ரோத் பண்றாங்க. ஆனா இங்க வந்துட்டு ஒரு டயர் 2 ஹீரோஸ வந்து வச்சு ஒரு சங்கரோ ஒரு அட்லியோ அவங்க யாருமே பண்றது இல்ல. வந்து அவரோட ஆரம்ப கட்டத்திலே பாய்ஸ் பண்ணவரு. சொல்றேன் நான் சொல்றதுக்கு வந்து அவர் கேட்டது. ஆமா ப்ரோ, ஆனா அது ஒரு நியூ ஹீரோ ப்ரோ. ஆனா அவரு எப்படி சொல்றது, இவரு இப்ப ரீசென்ட் டைம்ல சொல்றோம் ப்ரோ, லாஸ்ட் 10 இயர்ஸா 2.0 அந்த டைம்ல சொல்றோம் ப்ரோ. ஆனா ஐகோ விக்ரம் அப்படின்னு சொன்னாலும் அதை விட இன்னும் கீழே இருக்கிற ஸ்டார்ஸ் வச்சு இங்க பண்றது இல்லையோ அப்படின்னு இப்ப அப்படி இல்ல ப்ரோ, மார்க்கெட் பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா இப்ப
எனக்கு சங்கர் பத்தி தெரியல. இப்ப விஷ்ணுவர்தன் இவரை வச்சு பண்றாரு, அது அதர்வா அவங்க தம்பி வச்சு பண்றாரு. மேபி நியூ ஏஜ் ஹீரோ அப்படின்னு வச்சு பண்றாங்க. ப்ரோ நான் சொல்றது ஒரு டாப் டைரக்டர் ப்ரோ. கரெக்ட் தான் நீங்க சொல்றது புரியுது. ஆனா மார்க்கெட் வைஸ் பாக்குறாங்க நிறைய பேர், அவங்கவுங்க படத்தை இது பாக்குறாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப அவங்கவுங்களோட அந்த ஸ்டேபிளா இருக்கணும், இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு பாக்கிறதுனால மேபி இந்த மாதிரி சாய்ஸ் எடுக்கிறாங்களோ தோணுது. ப்ரோ அங்க வந்து ஃபியூ டைரக்டர்ஸ் தானே ப்ரோ இருக்காங்க, ரொம்ப எல்லாம் இல்ல ப்ரோ டாலிவுட்ல வந்து. ஸோ அவங்களாம் இப்போ மற்ற ஊர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஏன் தமிழ்ல நடிக்கணும், தமிழ் டைரக்டர்ஸ் கூட படம் பண்ணோம்னா நம்மகிட்ட கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கு, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டீம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்மகிட்ட ஆசைப்படுறாங்க. நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய ஸ்டார்ஸ் கூட தான் மோஸ்ட்லி. இப்போ ராஜமௌலி போயிட்டு ஐ மீன் ஒரு சின்ன அப்கமிங் ஸ்டார் கூட எல்லாம் பண்ண மாட்டாரு. பட் அவர் படத்துல அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. பட் ஆனா அது அவர் இது பண்ண மாட்டாரு, அவரை வச்சு மட்டுமே ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாருமே அது கான்சியஸா இருக்காங்க. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஏன்னா இப்ப நம்மளே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இப்ப அவரே சொல்லியிருக்காரு, மாநகரம் மாதிரி படம் வந்து என்னால இப்ப அந்த இதுல எடுக்க முடியாது, மாநகரம் மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மேபி என்னோட அசிஸ்டன்ஸ் யாருன்னா அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்து நான் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அந்த மார்க்கெட் தான் ப்ரோ, நான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும். பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும். டேரக்டரா வந்தா நான் பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. அதுக்கு இப்ப நான் ஒரு பெரிய படம் பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு சின்ன படம் பண்றேன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் போக மாட்டாங்க. மேபி பாரஞ்சித் போவார், பாரஞ்சித் மாரி செல்வராஜ் அந்த மாதிரி ஆளுங்க வேணா போவாங்க. இப்போ அவரு சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்துட்டு நட்சத்திரம் நகர்துன்னு ஒரு டோட்டலா கொஞ்சம் நியூ ஃபேசஸ் எல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த மாதிரி வேணா போவாங்க, ரொம்ப பெரிய டேரக்டர். வெற்றிமாறனுமே பண்றாரு. வெற்றிமாறன் கூட வந்து தனுஷ் கூட தான் அதிகமா கொலாப் பண்ணிருக்காரு. அவரு இதுவே தனி எனக்கு தெரிஞ்சு. அவர் ரொம்ப கதை பேஸ் பண்ணி அவரோட இது எப்படி அவரோட கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணி அப்படி போறவரு. மத்த டைரக்டர் எல்லாமே அப்படி போறவங்க இல்ல, பெரிய ஹீரோ கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு நிமிஷம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ எந்த ஒரு ப்ரொடியூசருமே வந்து விரும்புறது இல்ல. ஃபர்ஸ்ட் திங், ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு போய் ஒரு டைரக்டர் சொன்னாலுமே அது ஒரு சில ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சேஃப் ஜோன் தான் பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு படம் நான் வந்து ஒர்க் கொடுக்குறேன், பேமெண்ட் கொடுக்குறேன்னா நாளைக்கு எனக்கு கலெக்ஷன் வரணும். அது இல்லைன்னா எனக்கு நான் போட்ட காசு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு டைரக்டர்ஸ்க்கு வந்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கதைகள். ஸோ இன்னொன்று வந்து ஸ்டார் கேஸ்ட் அப்படின்ற போது சிமிலர் ஃபேஸா இருந்தா தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கே போவோம். இப்போ நீங்க போயிட்டு வந்து ஒரு டயர் 4 டயர் 5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஆக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படின்னா அவங்கள வச்சு நீங்க படம் பண்ணிட்டு நீங்க தியேட்டருக்கு ஆளே வரலன்னா யாரு பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் யாருமே எடுக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அந்த சேஃப் ஜோன் போகணும் அப்படின்றதுனாலதான் வந்து திரும்ப ரிப்பீட்டடா வந்து இவங்ககிட்டே பண்றது. ஸோ அதுல வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நின்ன ஸ்டார்ஸ் தான் இப்போ நம்ம டாப் 1 டாப் 2 அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ இது தாண்டி நிக்கிறது பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து. ஸோ அதனாலதான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்மளுக்கு இதாக மாட்டேங்குது. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு ஆடியன்ஸ் வரவேற்பு அதிகமா இருந்தது. பட் பைரி வந்து கண்டென்ட் வைஸா ஒரு வடச்சென்னை ரேஞ்சுக்கு படம், வடச்சென்னை எல்லாருமே பிடிச்சது. பட் பைரியை பார்க்க தவறிட்டாங்க. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொண்டாடினாங்க பைரியை வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து நியூ ஃபேஸ்ன்றனால மேபி அதுல வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சுன்னா கண்டிப்பா பார்த்திருப்பாங்களே அப்படின்றதான். அது அப்படியே காணாமே போயிடுச்சு. அப்படியே வந்து அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஓகே ப்ரோ, டைம்ஸ் அப். நாளைக்கு பேசலாம் ப்ரோ. நான் முடிச்சுக்கலாமா? நான் ஸ்பேஸ் சுகுமாரனா? ஓகே பாலா. பிரகாஷ் ப்ரோவும் போயிட்டாரு, அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னாரு. நாளைக்கு பேசலாம். நன்றி பாலா பிரதர், சுகுமார் ப்ரோ, பாய். ப்ரோ உங்களுக்கும் பாய். ஓகே ப்ரோ, குட் நைட். பை ப்ரோ, குட் நைட் ப்ரோ. பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ.